சொல்லுங்க, எங்களோடு பேசும். ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக தகப்பனே ராஜா. உன் நாம மகிமைக்கான காரியங்களை கர்த்தர் நீரே வெளிப்படுத்துவீராக ராஜா. அடியனை மறைத்து நீர் பேசும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துக, நன்மைகளை உண்டாக்குக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டும் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி இந்த 10வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஆச்சரியப்படும் விதத்தில் நமக்கு செய்ய போகிற காரியங்களை வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பார் என்று சொன்னால் அதை நம்ம பிடித்து கொள்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் 100% அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு வார்த்தை. மனிதர்கள் இந்த 10 மாதம் இந்த 9 மாத அளவுக்கு எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்துட்டு மறந்து போயிருப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையில் அவர் உண்மை உள்ள தெய்வம். அவர் சொன்னபடி செய்து முடிப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அப்படி வாசிங்க பார்க்கலாம். யோபு 9:10 வாசிங்க சத்தமா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் யோபு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு இந்த வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைகள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைகள். நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் உற்று கவனிக்கணும். அதாவது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச முடியும். ஆனால் நம்ம கஷ்டத்தோடு இருக்கும்போது, துன்பத்தோடு இருக்கும்போது, சில நேரத்தில் போராட்டத்தோடு இருக்கும் பொழுது, சில நேரத்தில் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் நம்மளால் இப்படி பேச முடியுமா என்று சொல்லி சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். தேவனை மகிமைப்படுத்தி சில வார்த்தைகளை அவன் அங்கே பேசுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார் யோபு என்று சொன்னா, எல்லாம் இழந்துட்டான். பிள்ளைகள் இழந்துட்டான், ஆஸ்தி இழந்துட்டான், அந்தஸ்தை இழந்துட்டான், தன் சரீரத்தில் இருக்கிற பலனை இழந்துட்டான். தன் சரீரம் முழுவதும் வியாதியினால ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான். இப்ப அவன் எங்க இருந்து பேசுறானா, நடு வீதியில, நடு தெருவில் உட்கார்ந்துகிட்டு, சாம்பல்ல உட்கார்ந்துகிட்டு, சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு, ரெட்டு உடுத்தி கொண்டு அவன் அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பார்க்கலாம். நமக்கு ஆசீர்வாதம் வந்தா மட்டும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆனால் யோபுடைய சூழ்நிலை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஆசீர்வாதம் இருக்கும்போது மாத்திரம் அல்ல, அவனை விட்டு எல்லாம் போன போது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன வார்த்தை சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அவன் தன்னுடைய உபத்திரவத்தை பார்க்கல, தான் இழந்து போன காரியத்தை பார்க்கல, தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல. இன்னைக்கு நான் தெருவில் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய சரீரம் முழுவதும் வியாதி, எரிபந்தமான கொப்பளங்க, சரீரம் முழுவதும் அரித்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ சூழ்நிலையில் அவன் யாரை இப்போ எப்படி பார்க்குறான்னா, தேவனை எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், அவரை தவறாக பார்க்கல. அவர் எப்படி பார்க்குறான்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவராய் பார்க்குறான். அல்லேலூயா. அடுத்தது அவன் என்ன பார்க்குறான்னா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் யோபு தேவனை பார்க்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். இந்த காரியங்களை உற்று கவனிப்பில் என்று சொன்னால், அந்த மேல் வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க என்று சொன்னால், அவன் ஏன் இந்த காரியங்களை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நிறைய காரியங்களை யோபு பேசிக்கிட்டே வர்றார், நிறைய காரியங்களை பேசுகிறார். இல்லை 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. யோபு 9:3, அவர் அவனோடு வழக்காட சித்தமாயிருந்தால் 1000-ல் 1 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானா? அடுத்த 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர்,
பலத்தில பராக்கிரம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அல்லேலூயா. அவர் சொல்றதை கொஞ்சம் கவனிக்கணும், சூழ்நிலை கொஞ்சம் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இவர் இதை எப்போ பேசிகிட்டு இருக்கிறாருன்னா ஒன்றும் இல்லாத சூழ்நிலை. அந்த தேசத்தில் யோபுவை போல் ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது. அவ்வளோ ஐஸ்வர்யவான் அப்படின்னா அந்த பகுதிகளுக்கு, தேசங்களுக்கு. இன்னைக்கு அம்பானியை போல அன்னைக்கு யோபு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனால் இப்போ அவர்கிட்ட ஒன்று கூட கிடையாது. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, அவனோடு வழக்காட சித்தமாய் இருந்தால். யாரை பற்றி சொல்றாருன்னா, ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார். ஒரு மனுஷர்களை இணைத்து யோபு என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு மனுஷனோடு வழக்காட சித்தமாயிருந்தால் 1000 ஒன்றாயிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானா என்று கேட்கிறார். யோபு கேள்விகளை கேட்கிறார். வந்த நண்பர்கள் மத்தியில் இந்த காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார் யோபு. அடுத்து சொல்றார், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. எங்க ஞானம் உள்ளவராமா? அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அடுத்து சொல்றாரு, பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். எப்ப சொல்றான்? தன்னுகிட்ட இருந்து எல்லாம் போன போது சொல்றான், அவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். உங்க வாழ்க்கையை சற்று நீங்க திரும்பி பார்க்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை பேசுகிறோம்னு கொஞ்சம் கவனிக்கணும். ஆனால் இவனுக்கு சின்ன பிரச்சனை அல்ல, இவன் வாழ்க்கை முழுவதுமே இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ அவன் தேவனை மகிமைப்படுத்துவதை நீங்கள் கவனிக்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிற சூழ்நிலை விதங்களை கவனிக்கணும். இதை ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எதை பேச வேண்டும், எந்த சூழ்நிலையில் எதை பேசணும், அதுக்கு தான் ஆரம்பத்திலே கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். நீ நினைக்கிறத பேசாத, உனக்குள்ள நான் போடுகிற வார்த்தையை நீ பேசு. அல்லேலூயா. அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான், இப்ப இவன் ஜீரோவா இருக்கிறான். ஒரு பெரிய ஹீரோவா இருந்தான், தேசத்துல ஒரு பெரிய ஹீரோவா இருந்தான். ஆனா இப்ப இவனுடைய நிலைமை ஜீரோவாக சாம்பலில் உட்கார்ந்துட்டு சொல்றான், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அப்படின்னு என்ன சொல்றான்னா, அவர் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார். அவர் எதை செய்தாலும் எதுக்கு தான் செய்வார்? அம்மா, நல்லதுக்கு தான் செய்வார். எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு தோல்வி வருது, எனக்கு ஒரு காரியம் வருது, எனக்கு ஒரு நஷ்டம் வருது, கஷ்டம் வருதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அவர் நல்லதுக்கு தான் செய்வார். அதனால தான் அவர் சொல்றாரு, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். என் பார்வையில் அது தோல்வி, என் பார்வையில் அது கஷ்டம், என் பார்வையில் அது நஷ்டம், என் பார்வையில் ஏமாற்றம், என் பார்வையில் என் பலத்துக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யோபு எல்லாத்தையும் இழந்த நிலைமையில சொல்றான், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, எதையாவது இழந்துட்டு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? நம்ம நினைக்கிறது ஒரு காரியம் நடக்காத போது இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா? ஆனால் யோபு சொல்றாரு, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, பலத்தில் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். எல்லாம் பிசாசு எல்லாம் உள்ள புகுந்து எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ யோபுக்கு விரோதமாய் சத்துரு என்ன பண்றான்? தீவிரித்து செயல்படுகிறான். அவனை முற்றிலுமாய் தரமட்டமாக்கிட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அல்லேலூயா. எப்படி அவரை உயர்த்துகிறான் நீங்க கொஞ்சம் அவரை கவனிக்கணும். சூழ்நிலையின் மத்தியில் யோபு எவ்வளோ அவரை உயர்த்தி பேசுகிறார். அடுத்து சொல்றாரு, அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அல்லேலூயா. இந்த வார்த்தையை மாத்திரம் கவனிக்கணும் நீங்க. அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் கேட்கிறாரு, அவருக்கு முன்பாக, அவருக்கு விரோதமாக தன்னை ஒருவன் கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் என்கிற ஒரு கேள்வியை யோபு அங்க வைக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக, அவருக்கு விரோதமாக நான் நிமிர்ந்து நிற்பேன், நான் செயல்படுவேன், தேவனா நானா என்று பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி விரோதமாக கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யாராவது ஒருவர் இருக்கிறானா என்று கேட்கிறாரு. அல்லேலூயா. எகிப்தில் பார்வோன் ஒருவன் இருந்தான். அவன் சொன்னா, அந்த தேவன் யார்?
அவருக்கு ஏன் நான் ஜனங்களை ஆராதிக்க விட முடியும்? அந்த தேவன் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவருக்கு முன்பாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அந்த எகிப்தின் ராஜா நினைச்சான். ஆனா கர்த்தர் அவனுக்கு விரோதமாக 10 விதமான வாதைகளை கர்த்தர் அனுப்பி எகிப்தின் ராஜ்யங்களையே கர்த்தர் ஒன்றுமில்லாம எல்லாத்தையும் செங்கடல கர்த்தர் அழித்து போட்ட தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக மாத்திரம் உங்களை கடினப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண சொன்னா ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆராதிக்க சொன்னா ஏன் ஆராதிக்கணும்? சபைக்கு வர சொன்னா ஏன் சபைக்கு வரணும்? வேதத்தை வாசினா ஏன் வேதத்தை வாசிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிங்கன்னா நான் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? இதெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுங்களா? தேவனுக்கு விரோதமாய் நம்மளை கடினப்படுத்தி வாழ்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் கடினப்படுத்தி வாழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்க சிஸ்டர், பிரதர். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்க அப்படின்னு சொன்னா அப்படிலாம் வாழ முடியாது. அப்படிலாம் வாழ முடியாது. நான் சொல்றேன், எப்பப்ப நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்களோ அப்பெல்லாம் பார்வோனை நினைச்சுக்கீங்க. எகிப்து தேசத்துல ஒரு பெரிய ராஜா. அப்ப எகிப்து தேசம் தான் உலகத்துக்கே இன்றைக்கு அமெரிக்கா எப்படி இருக்கிறதோ அதே போல அந்த நாட்களில அவ்வளோ பெரிய வல்லமை பொறிந்த ஒரு தேசம் எகிப்து தேசம். அதுக்கு ராஜா தான் பார்வோனா இருந்தான். நல்லா கவனிங்க. எப்பப்ப நீங்க இருதயத்தை கடினப்படுத்தி நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் வேதத்தை வாசிக்கணும், நான் ஏன் இப்படி வாழணும், அப்படிலாம் வேதத்தின்படிலாம் வாழ முடியாது, அப்படிலாம் சபைக்கு வர முடியாது, அப்படிலாம் ஊழியக்காரங்க சொல்றதெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னு சொன்னா நான் நல்லா தேவ சமூகத்துல இருந்து சொல்கிறேன், பார்வோனை நினைத்துக்கொள். பார்வோன் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினான். அந்த தேவன் யார்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எப்பப்ப தேவனுக்கு விரோதமா நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்துறீங்க. அல்லேலூயா. யோபு கேட்கிறான், அப்படி வாழ்ந்தவன் யாராவது இருக்கானாப்பா? யோபு ஒரு கேள்வி கேட்கிறார், அப்படி வாழ்ந்தவன் யாராவது இருக்கிறானா? நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட இருக்க முடியாது. இந்த பூமி தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இனிமேலோ தேவனுக்கு முன்பாக தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவருக்கு விரோதமாக கடினப்படுத்தி யாராவது வாழ்ந்தாலும் சரித்திரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு சரித்திரத்தில் ஒருவன் பேரு கூட இருக்காது. அதே தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் எத்தனை பேருன்னு கணக்கெடுத்தீங்கன்னா அது ஏராளமாக அது கோடி கோடி கோடியாக அவருடைய முற்பிதாக்கள் இந்த இந்நாள் வரைக்கும் தேவனுக்கு விரோதமாய் நிக்காதபடி தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் வாழ்ந்து சாதித்தார்கள். கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இததான் யோபு கேட்கிறாரு, யார் என்று சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவரை கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு தான் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொன்னால் முடிவு இல்லை. செய்கிறார் என்றால் என்ன? அன்றைக்கு யோபுக்கு செஞ்சாரு, முற்பிதாக்களுக்கு செஞ்சாரு, இன்னைக்கு எனக்கு அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் முடிவில்லாத தேவன். என்ன தேவனுங்க? முடிவில்லாத தேவன். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவர் இந்த வாக்குத்தத்தங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களையோ அவர் செய்து கொண்டேதான் இருப்பார். அல்லேலூயா. யாருக்கு செய்வார்? இப்ப அதுதான் நமக்கு வார்த்தைக்குள்ள கடந்து போக போறோம். யாருக்கு செய்வார்? எப்பேற்பட்ட மனிதனுக்காக செய்வார்? வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். அப்ப இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தான் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் தான் என்ன பண்றாரு கர்த்தர்? எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் சொந்தம் தான். ஆனா இது யாருடைய வாழ்க்கையில செயல்படும்? யாருடைய வாழ்க்கையில் இது பொருந்தும்? யாருக்காக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்? அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டு யாருக்கு கர்த்தர் வேதத்துல இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களை யாருக்கு செய்தார் என்று சொல்லி பார்த்து கர்த்தருடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவரை குறித்து தான் இந்த நாளில் நம்ம சற்று பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை அப்படி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அப்ப மேலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு
அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா. வசனம் இதை தான் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். இப்போ மோவாப் தேசமும் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட, அப்பனா 3 விதமான ராஜாக்கள் இப்ப யாருக்கு விரோதமா வர்றாங்கன்னா, யூதா தேசத்தை எருசலேமை அரசாண்டு கொண்டிருக்கிற யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள் வருகிறார்கள் சொல்லுங்க? எத்தனை ராஜாக்கள் வருகிறார்கள்? 3 ராஜாக்கள் வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இப்ப இதை யோசபாத்துக்கு அறிவிக்கிறார்கள். 2ஆம் வசனம், இதை யாருக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னா, யோசபாத்துக்கு இதை அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, 2ஆம் வசனம் சொல்கிறது, சிலர் யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய், நல்ல கவனிங்க பார்க்கலாம், யாருக்கு விரோதமாய், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரசங்க வேலையில் உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல கவனிக்கணும். இப்போ என்ன சொல்ல வருகிறாங்கன்னா, ஜனங்க யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அல்லேலூயா, இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. இப்ப அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடலுக்கு அக்கறையில் இருந்து சீரியாவில் இருந்து அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வருகிற கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள், 3 ராஜாக்களோடு லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இப்ப யாருக்கு விரோதமா வர்றாங்க? யாருக்கு விரோதமா வர்றாங்க? இந்த வசனத்தினால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. இப்ப யோசபாத்து ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள கடந்து போகிறான். லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்து எருசலேம் பட்டணத்தை பிடிக்கும்படியாக யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறார் என்கிற ஒரு செய்தி யோசபாத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. அடுத்தது கவனிக்கணும். இந்த செய்தியை கேட்ட உடனே யோசபாத் என்ன செய்கிறான்? அப்பொழுது 3ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து, முதல்ல என்ன பண்றா சொல்ல, என்ன பண்றா? அப்பொழுது இந்த செய்தி கேட்கிறான். ஏன்னா வருகிற ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள், வருகிற ஜனங்கள் லட்சக்கணக்கான, 3 பேரும், அது ஒருவன் அல்ல, 3 கூட்டத்தார் வருகிறார்கள். அல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். இப்ப இந்த செய்தி கேட்ட உடனே யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு, அல்லேலூயா. பிரச்சனை கேட்டவன யோசபாத் என்ன செய்யறான் சொல்லுங்க? பிரச்சனை கேட்டவன யோசபாத் என்ன செய்யறான்? நீங்க இப்ப என்ன பார்க்கலாம். பிரச்சனை கேட்டவன யோசபாத் என்ன பண்றான்? பயப்படுறான். ஏன்னா வருகிற கூட்டம் காட்டு மிராண்டி கூட்டங்கள், அது வருகிற கூட்டம் காட்டு மிராண்டி கூட்டங்கள். அவர்கள் வந்தா ஒரு தேசத்தை முழுவதும் அழிச்சு போட்டுருவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட்டம் தான் வருது. இதை கேட்ட உடனே யோசபாத்து பயந்து அடுத்தது என்ன செய்யறானா, கர்த்தரை தேடுகிறதுக்கு. அல்லேலூயா. யாரை தேடுகிறதுக்கு? பிரச்சனை வந்த உடனே அவன் மனுஷனை தேடல. பிரச்சனை வந்தானே யாரை தேடல? யுத்த வீரர்களை தேடல. கொஞ்சம் கவனிக்கணும். யோசபாத்து கிட்ட லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனா யோசபாத் என்ன செஞ்சானா, அந்த யுத்த வீரர்களை தேடாம யாரை தேடுறா அப்படின்னா, கர்த்தரை தேடுகிறதுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த 10வது மாத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க சற்று கவனிக்கணும். நம்மளுக்கு மீறி, நம்ம பலத்துக்கு மீறி, நம்ம திறமைக்கு மீறி சில பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? இந்த 10வது மாதம் இந்த முதல் வாரத்துக்கு வந்திருக்கிற நீங்க தயவு செய்து சற்று கவனிக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அவனுக்கு ஏற்கனவே யுத்த வீரர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆனா அந்த தளபதியை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணல. அந்த தளபதியை கூப்பிட்டு இந்த மாதிரி யுத்தத்துக்கு வருகிறார்கள் அப்பா, நீ நம்ம என்ன செய்யலான்னு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கல. அவன் நேரா என்ன செய்கிறானா, கர்த்தரை தேடுவதற்கு அடுத்தது என்ன செய்யறானா, ஒரு பெரிய ஜெப திட்டத்தை அறிவிக்கிறான். என்னத்தை அறிவிக்கிறான்? என்ன திட்டத்தை அறிவிக்கிறான்? என்ன திட்டத்தை அறிவிக்கிறான்? ஒரு பெரிய ஜெப திட்டத்தை அறிவிக்கிறான். சாதாரண காரியம் அல்ல. இக்கட்டான நேரத்தில் ஒரு பெரிய ஜெப திட்டத்தை தேசத்துக்கே அறிவிக்கிறான். அல்லேலூயா.
யாருக்கு அறிவிக்கிறாங்க? தேசத்துக்கு. இப்ப என்ன செய்கிறான யோசபாத்து? ஒரு பெரிய ஜெபத்திட்டத்தை அறிவிக்கிறான். என்ன ஜெபத்திட்டம்னா, ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. அப்ப இந்த யோசபாத்து பிரச்சனைகள் மத்தியில தன்னை தாண்டி ஒரு பலத்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் மத்தியில யோசபாத்து என்ன செய்யறானா? ஒரு பெரிய ஜெபத்திட்டத்தை அறிவிக்கிறான். அல்லேலூயா. உலக சரித்திரத்துல நடக்காத ஒரு சம்பவம் அங்க நடந்து கொண்டிருக்கதே சற்று நீங்க கவனிக்கணும். இப்ப எனக்கு கொல்றதுக்கு ஒரு கூட்டம் வருது, என் தேசத்தை அழிக்க ஒரு கூட்டம் வருது. வருகிற கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, தன்னை பார்க்கில பலமான ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் யோசபாத் என்ன சொல்றான்னா, ஒரு ஜெபத்திட்டத்தை அறிவிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பார்க்கலாம், நல்ல கவனிங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்ணீரும் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது சத்துரு பக்கத்தில் வந்துட்டான், சத்துரு நமக்கு நேராக வர்றான், சத்துரு நம்மளை அழிக்க போகிறான், அவ்வளோதான் எல்லாமே முடிய போகுதுன்னா நம்ம என்ன செய்வோன்னு கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் நம்மளை கவனிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற நெருக்கடிகள், நம்மளை சுற்றி இருக்கிற போராட்டங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை நெருக்கும் போது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசபாத் என்ன செய்கிறான் நீங்க கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப யோசபாத் ஒரு பெரிய ஜெபத்திட்டத்தை அறிவிச்சிட்டு யூதா எங்கும் தேசம் எங்க என்ன செய்கிறான்னா உபவாசத்தை கூறுவிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியத்தை கவனிக்கணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை யாருக்கு கர்த்தர் செஞ்சான்னு வேதத்தை உற்று பார்த்தீங்கன்னா யோசபாத்தை கர்த்தர் முன்பாக நிறுத்துகிறார். முதல்ல பிரச்சனை வரும்போது அவன் அறிவித்தது உபவாசம் என்கிற ஒரு ஜெபத்திட்டத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 9 காரியங்கள் இருக்கிறத நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். இரண்டாவது ஜெபத்திட்டத்தை அறிவித்த உடனே அடுத்தது என்ன செய்கிறான் என்று சொன்னார், யோசபாத்தை ஜெபிக்க தொடங்குகிறான். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க என்று சொன்னால், நான் அந்த வசனங்களை மாத்திரம் அப்படி வாசிக்கிறேன். 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது யோசபாத் என்ன பண்றான்னு சொன்னா ஆலயத்துக்கு நேரா வர்றான். எங்க வர்றாங்க? ஜெபத்திட்டத்தை அறிவிச்சிட்டு அவன் சும்மா இல்லை, ஆலயத்துக்கு வர்றான். 6வது வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது வசனம், அவர் நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போது யோசபாத் முதல்ல ஜெபத்திட்டத்தை அறிவிக்கிறான். ரெண்டாவது அவன் என்ன செய்யறான்னா அவர் நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. நீங்க உங்க ஜெபத்தை கவனிங்க பார்க்கலாம். இப்போ உங்க என்ன கவனிங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல தேவ சமூகத்தில் நம்ம எப்படி ஜெபிக்க ஆரம்பிப்போம்? வேகமா என்ன பாருங்க பார்க்கலாம். எப்படி ஜெபிக்க ஆரம்பிப்போம்? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பயங்கரமா என்னை எதிராளி என்னை அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறான். இப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நேர தேவ சமூகத்துக்கு போய் என்ன சொல்லுவேன்? ஏசுப்பா, அந்த ராமசாமி எனக்கு விரோதமா வந்துட்டான். அந்த ராமசாமி என்ன பண்ணிட்டான்? எனக்கு விரோதமா வந்துட்டான், என்னை அழிக்க போறான், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த ஜெபமுறை முதல்ல தப்பு. அந்த ஜெபமுறை என்னது? ராமசாமி வந்தாலும் சரி, பெருச்சாளி வந்தாலும் சரி, முதல்ல நான் எப்படி ஜெபிக்கணுங்கிறத யோசபாத் நமக்கு அழகா ஆவியானவர் மூலியமா இந்த நாளில் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறா. முதலாவது ஜெபத்திட்டத்தை அறிவிச்சவன் நேரா போய் பிரச்சனையை சொல்லல. அல்லேலூயா. நேரா போய் என்ன சொல்லல? சொல்லுங்க, என்ன வரல? நேரா போய் 3 ராஜாக்கள் எனக்கு விரோதமா வர்றாங்கன்னு உட்காந்துட்டு மூக்க சிந்தி போட்டுட்டு அழலாம் கிடையாது யோசபாத். அல்லேலூயா. என்ன பண்ணலைங்க? தலையை பிச்சுக்கிட்டு தலையை முட்டிக்கிட்டு எல்லாம் அழுகல யோசபாத். தைரியமா போற ஆலயத்துக்கு ஜெபத்திட்டத்தை அறிவிச்சிட்டு நேரா ஜெபிக்கத்தோட அவன் ஜெபத்தை கொஞ்சம் உற்று கவனிங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு இக்காலத்துக்கு இது பிரயோஜனமா இருக்கும். ரெண்டாவது அவன் என்ன செய்யறார் என்று சொன்னா தேவ நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. போனவன பிரச்சனையை சொல்லல, போனவன தேவனை உயர்த்துறார். என்ன உயர்த்தி சொல்றாருன்னா, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. முற்பிதாக்களை முன்னிறுத்தி இப்ப என்ன செய்யறானா ஜெபிக்கிறான். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னா எங்க பிதாக்களோடு கூட இருந்து எங்க பிதாக்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்க பிதாக்களை ஆசீர்வதித்த தேவனே. அல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்ப என்ன சொல்ல வராருன்னா, இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம்
ஒண்ணுமே இல்லை. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். முதல்ல முற்பிதாக்களை நினைவு கூர்ந்து கர்த்தரை சோத்தரிக்கிறான். ரெண்டாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனை என்ன பண்றார்னா உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. மூன்றாவது அந்த ஜெபத்தினுடைய சாராம்சத்தை கவனிச்சீங்கன்னா அவர் சொல்றார், தேவரீ ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்கள். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எவ்வளவுதான் தட்டுவீங்களா? தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவரீ ஜாதிகளுடைய ராஜ்யங்கள். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மொத்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவர் நீங்க தான் தகப்படு. நல்ல மறுபடியும் அப்பாவை கையை தட்டுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த உலக ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் நீர் அல்லவோ. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, உம்முடைய கரத்தில. அல்லேலூயா. இது எதுக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னா, கண்ணை மூடிட்டு கண்டதை சொல்லி ஜெபிச்சு அவரே காதை பொத்திட்டு போற மாதிரி போன காலம்லாம் போகுது. இந்த 9 மாசம் எதை சொல்லி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் ஒன்றும் தெரியல. ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டு ஆனாலும் இன்னும் ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. நேராக போனோன்னு பிரச்சனையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையை தயவு செய்து திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையை தயவு செய்து திரும்பி பாருங்க. எப்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அவனுக்கு தலைக்கு பக்கத்துல கத்தி வந்துட்டு இருக்குது. ஆனா அவன் அதை சொல்லல. முதலாவது முதல்ல மறுபடியும் நான் சொல்றேன், பிதாக்களின் தேவனே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினான். பரலோகத்தில் இருக்கிற தேவனே என்று சொல்லி மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படும் போது ஜாதியுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர். அடுத்து சொல்லுகிறாரு, 6ஆம் வசனம் போடுங்க பார்க்கலாம். உம்முடைய கரத்தில். யாருடைய கரத்துல சொல்லுங்க, யாருடைய கரத்துல? எப்படி தேவனை உயர்த்துறாரு பாருங்க. யோசபாத் ராஜா எவ்வளோ அழகா, எவ்வளோ தேவ நாம மைமைக்கண்டு அப்பாவை எப்படி உயர்த்தி அவர் ஜெபிக்கிற அந்த ஜபத்தை பார்க்கணும். அடுத்தது எப்படி கொண்டு வர்றாருன்னா, உம்முடைய கரத்திலே வல்லமையோ பராக்கிரமும் இருக்கிறது, ஒரு உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கையை தட்டு கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வந்தவர் இப்ப பிரச்சனைய அவர் பக்கம் அப்படியே திருப்புறாரு. அல்லேலூயா. என்ன திருப்புறாருங்க? இப்படியே ஜெபம் பண்ணிட்டு உயர்த்தி அவரை மகிமைப்படுத்திட்டு வந்தவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, உம்முடைய கரத்துல வல்லமையும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, பராக்கிரமும் இருக்கிறது. என்ன இருக்கிறதாமா? வல்லமை இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, ஒருவரோ உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அவர் சொல்றாரு, உங்க முன்னாடி ஒருத்தனும் நிக்க முடியாது. என்ன சொல்றாரு? உங்க முன்னாடி ஒருத்தனும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை அவர் உயர்த்தி இப்ப சொல்றாரு. அவர் நாமத்தை உயர்த்தி சொல்றாரு, ஒருவனும் உமக்கு முன்பாக நிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி சொல்லி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்படியே சொல்லிக்கிட்டு அந்த ஜெபம் அந்த முழுவதுமே நீங்க வாசிச்சு பாருங்க. இப்படி சொல்லி அடுத்தது ஒரு நாமத்தை அவர் நாமத்தை மைமைப்படுத்திட்டு அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார். 9ஆம் வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஜெபம் இப்ப எங்க போகுதுன்னு முதல்ல கவனிக்கணும். இப்ப முதலாவது தேவனை உயர்த்தினாரு. இப்ப அடுத்தது யோசபாத்துடைய ஜெபம் எங்க போகுதுன்னா, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்லி ஜெபிக்கிறாருங்க? வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா வாசிங்க பார்க்கலாம். எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்க இடுக்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர். தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீரே. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால், சபைக்கென்று கர்த்தர் விசேஷமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் சாலமோன் முதலாவது சபையை கட்டும் போது கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
உன் தேசத்துல பஞ்சம், கஷ்டம், நஷ்டம், கண்ணீர் வரும் என்று சொன்னால் நீ என்னுடைய ஆலயத்தில் வந்து நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் ஓ சத்தத்தை கேட்டு ஓ தேசத்துக்கு உனக்கு நான் சேமத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் ஆலயத்துக்கு நேராக கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தார். அல்லேலூயா. அடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னா, என் கண்கள் ஆலயத்தின் மேல நோக்கமாய் இருக்கும், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பதற்கு என் செவி கவனித்து கொண்டே இருக்கும். இப்ப யோசபாத் எங்க வந்து ஜெபிக்கிறாருன்னா ஆலயத்துல நின்னு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பிரச்சனை வந்தா வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை சற்று நீங்க திரும்பி பாருங்க. பிரச்சனை உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். மாதந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வருஷந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சில நேரங்களில் வாரத்தில், சில நேரங்களில் சபையில் ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைய கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பெற்றுங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாக்குத்தத்தம் பெறலங்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 40 பேர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்க. 40 பேர் அப்படியே தான் இருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை பெற்றோமா பெறலையாங்கிறதே இன்னும் தெரியாமல் இருக்கிற உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையில் அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்கணும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடிய அதிசயங்களையும் எனக்கு செய்யணும், நான் முதல்ல ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்தது யோசபாத் எதை சொல்லி ஜெபிக்கிறார்னா வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க சொன்னீரே, என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொன்னாரு? எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாங்க பாரு, நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. என்ன கொடுத்திருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. நீங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்தனால அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி திருச்சபையில வந்து நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், உங்களுடைய ஆலயத்துல வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உன் தேசத்துல பட்டயம் வரும்போது, நியாய தண்டனை வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது, பஞ்சம் வரும்போது, முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உங்களுடைய நாம இந்த ஆலயத்துல விலகுகிறபடியா நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சன்னதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர், தேவரீர் கேட்டு. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தேவனை லாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சேன்னா வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. எதை பிடிச்சிக்கணும்? அவர்கிட்ட நமக்கு பதில் வேணும்னா ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும், வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும். அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய ராஜா தாங்க. ராஜா, ஒரு பெரிய தேசத்துக்கு அவன் தான் ராஜா. அவன் நினைச்சா எதை வேணுமாலும் செய்ய முடியும். அவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் அளவில்லாதது. இந்த யோசபாத்தை குறித்து நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? அவன் எப்படி இருந்தான்? அவனை போல ஒரு ஐஸ்வர்யம் நாளுக்கு நாள் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா நாளுக்கு நாள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அல்லேலூயா. இன்னும் இந்த யோசபாத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா ஒரு சில வசனங்களை எப்படி வாசிங்க பார்க்கலாம். அவங்ககிட்ட இருந்த யுத்த வீரர்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இருந்தார்கள். வாசிங்க பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் 15 இருந்து 17ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசிச்சு 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு 2,80,000 யுத்த வீரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு 2,00,000 பேர் யுத்த வீரர்கள் இருந்தாங்க. அப்படின்னா ஒவ்வொரு பட்டணத்திலையும் அவன் ஒவ்வொரு ஆட்களை யுத்த வீரர்களாக நிறுத்தி வைத்திருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,00,000 பேர் இருந்தார்கள். அதுவும் சாதாரண மனிதர்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால் 1,80,000 பேர் அவனுக்கு இருந்தார்கள். அல்லேலூயா. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 11,60,000 யுத்த வீரர்கள் இருந்தார்கள். எத்தனை யுத்த வீரர்கள் சொல்லுங்க? எத்தனை யுத்த வீரர்கள்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். 11,60,000 யுத்த வீரர்களை வச்சுட்டு அவன் எதை சொல்லி ஜெபிக்கிறானா வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறான். எதை சொல்லி ஜெபிக்கிறாங்க
சொல்லுங்க, எதை சொல்லி ஜெபிக்கிறான்? வாக்குத்தத்தத்தை சொல்லி அவன் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னா ஜெபித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் நாளுக்கு நாள் ஐஸ்வர்யவானாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. அவனை போல ஐஸ்வர்யவான் இல்லை, நாளுக்கு நாள் கர்த்தர் அவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்து கொண்டே இருக்கிறாருங்க? சொல்லுங்க, என்ன செய்து கொண்டே இருக்கிறாரு? ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். 11,60,000 யுத்த வீரர்கள், தேசத்துக்கு ராஜா. அது மாத்திரமல்ல, தேசத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதத்துக்கு யோசபாத் சொந்தக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனையும் வச்சுக்கிட்டு எதை சொல்லி ஜெபிக்கிறான்? சொல்லுங்க, எதை வச்சு சொல்லி ஜெபிக்கிறான்? நம்மளை எதை சொல்லி ஜெபிக்கிறோம்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இத்தனை ஆசீர்வாதங்களை வச்சுட்டு அவன் எதை நம்புறான்னா வாக்குத்தத்தத்தை நம்புறான். அல்லேலூயா. நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க, பார்க்கலாம். எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிற அவனே வாக்குத்தத்தத்தை நம்புறானா? கொஞ்சம் நம்மளை திரும்பி பார்க்கணும் தயவு செய்து. உங்க ஜெப நாட்களில் நீங்க எதை சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? உங்க ஜெப வேலையில எதை சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் எதை சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. ஆனா யோசபாத் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறா. தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவன் சொல்றான், நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆலயத்துக்கு வா, இந்த ஆலயத்தில் வந்து நீ ஜெபிப்பா என்று சொன்னா நான் அந்த ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் எதுக்கு மாதம் மாதம் வாக்குத்தத்தம், வருஷந்தோறும் வாக்குத்தத்தம், நித்தமும் ஏன் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாருன்னா அதை நீ சொல்லி ஜெபிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. உங்கள் ஜெபம் தள்ளப்படாது. விரைவான பதில் வேண்டும் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு 100% பதில் கொடுப்பா. சொல்லுங்க, இந்த 10வது மாதத்துல, இந்த முதல் வாரத்துல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முதல் வாரத்துல இதுவரைக்கும் நீங்க வாக்குத்தத்தத்தை சொல்லாம ஜெபித்ததுனாலதான் ஜெபங்கள் தாமதமாய் பதில் வந்தது. ஆனால் இனி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. தாமதம் இல்லாம பதில கர்த்தர் இந்த மாதம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில செய்வான்னு நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க பார்க்கலாம். கண்களை மூடி எல்லாரும் ஒரு ரேபே காதாரே ஒரு பால தாடரி அந்தரே ரிபராக்கல் பதூடமா எங்க ஜெபம் மாறட்டும்னு சொல்லுங்க. எங்க ஜெபம் மாறட்டும் ராஜா, எங்க ஜெபம் மாறட்டும் ராஜா. வாக்குத்தத்தத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்க உதவி செய்க ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி பல ஆண்டுகளாகிவிட்டது. நல்ல கவனிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்து இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு இந்த வாக்குத்தத்தம் யோசபாத்துக்கு வந்து நிக்குது. அல்லேலூயா. பக்கத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, வாக்குத்தத்தத்துக்கு அழிவில்லை. சொல்லுங்க, நீங்க இருக்கிற வரைக்கும், நீங்க இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், உங்க சந்ததி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தத்துக்கு அழிவில்லை. அழிவில்லாத வாக்குத்தத்தத்தை சொல்வில்லை என்று சொன்னா அழிவில்லாத நித்திய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப நம்ம அழிவில்லாத வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. அடுத்து அப்படியே கீழே வருவீர்கள் என்று சொன்னா 12ஆம் வசனத்துக்கு நீங்க திருப்புவீர்கள் என்று சொன்னா 12ஆம் வசனத்தை திருப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்தது எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னா தேவனை சார்ந்து ஜெபிக்கிறார். அடுத்தது எப்படி ஜெபிக்கிறாரு? முதலாவது எப்படி ஜெபிச்சாருங்க? முதலாவது எப்படி ஜெபிச்சாரு? முதலாவது ஒரு ஜெபத்திட்டத்தை அறிவிக்கிறார். முதலாவது என்னது? ஜெபத்திட்டத்தை அறிவிக்க. முதலாவது ஜெபத்திட்டம், முதலாவது ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையை அவர் உண்டாக்குறார். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை உண்டாக்குறாருங்க? பிரச்சனை வந்தோடனே ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்குறார். இப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் ஒரு தேசத்துல ஒரு பிரச்சனை வருது, இல்ல நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னா முதலாவது கர்த்தர் எங்க திட்டத்தை அறிவிப்பார்னா ஜெபிக்கிற ஒரு திட்டத்தை முதலாவது அறிவிப்பார்.
அதை நல்ல முதல்ல உணருங்க. எதுக்கு இந்த 52 நாள் ஜெபத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது இப்போ தெரியாது. அது எப்போ தெரியாது? இனி போக 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 ஏன் இந்த 52 நாள் ஜெபிக்க வச்சாருன்னா போக போக தான் அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆயிரம் விண்ணப்பங்களை இந்த 52 நாள் வைத்தோம் என்று சொல்லி நமக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது சொல்லுங்க? யாருக்கு தெரியாது? எவ்வளோ ஜெபிச்சோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் தேவன் பக்கம் போயிருக்கிறது. அப்போ முதலாவது ஜெப திட்டத்தை அறிவிக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜெபிக்கிற சிந்தையை எல்லாருக்கும் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் இந்த 10வது மாதத்தில் ஜெபிக்கிற சிந்தையை கொண்டு வாங்க. சொல்லுங்க, ஜெபிக்கிற சிந்தையை கொண்டு வாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த 10வது மாதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களோ எண்ணி முடியாத அதிசயங்களும் நடக்கணும்னா சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற சூழ்நிலையை கொண்டு வாங்க. இதுதான் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு முதலான வாசலாய் இருக்கிறது, முதலான வழியாய் இருக்கிறது. இது அறிவிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் செயல்பட தொடங்குவான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் இந்த மூலையில் செல்ஃபோனை வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான், ஒருத்தர் அந்த மூலையில் செல்ஃபோனை உட்கார வச்சுக்க வேண்டியதான். நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் லேண்ட் லைனாக மாற்றிட்டா நல்லா இருக்கும். என்னத்தான் மாற்றிடணும்? நல்லா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள், நல்லா இருக்குமா இருக்காதா? உங்கள் கணவன் உங்களோடு பேசுவார், உங்கள் மனைவி உங்களோடு பேசுவாங்க, உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? உங்களோடு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுக்காக என்ன பண்ணுவோம்? ஒன்றும் இல்லை, மேலேருந்து ஒரு அக்னி இறங்குச்சுன்னா எல்லா சேட்டலைட் அவுட், வயரில் தான் எல்லாம் போகும். எதில் தான் போகும்? சீக்கிரம் நடக்கும். நிறையா தாய்மார்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஐயோ இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்கிறானே. தாய்மார்கள்லாம் நல்ல செய்தியை சொல்கிற, சீக்கிரம் வரும், அக்கினி புயல் வரும், மொத்த சேட்டலைட் அவுட் ஆயிரும், வயரில் மறுபடியும் ஆதி காலத்துக்கு நம்ம போகிறோம். அல்லேலூயா. மறுபடியும் சுற்றி சுற்றி தான் பேசணும். எங்கே தான் பேசணும்? சுற்றி சுற்றி பேசும்போதெல்லாம் தேவனை சுற்றி சுற்றி இருந்தாங்க. இப்போ தட்டி தட்டி பேசும்போதெல்லாம் தேவனை விட்டு விலகிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தால் வேலையை விட்டு வந்தாலும் எதை தான் தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க? செல்ஃபோனை தூக்கி வச்சுட்டே நடத்துட்டாங்க. சில வீட்டில் பயங்கர சண்டை, குடும்பத்தை நீ அதோடையே நடத்து. அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? சொல்லுங்கள், இருக்குதா இல்லையா? நிறைய இடங்களில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சரி, சில பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, பெட்ஷீட்டை போத்திட்டு உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறது உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? உள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு. நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். எதுக்கு வருங்க? சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் என்ன வரும்? இதுக்கெல்லாம் ஒரு நான் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறேன், நீ ஜெபத்திட்டத்தை அறிவி, இதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவா. நீங்கள் நிறைய குடும்பத்தில் ஜெபத்திட்டமே கிடையாது, ஜெபத்தினுடைய அந்த தன்மையே கிடையாது. பிள்ளை என்ன பண்ணுறான்? கரெக்டாக ஜெபம் பண்ணும்போது தான் தூங்குவான். அது வரைக்கும் நல்லா தான் இருப்பான், அது வரைக்கும் குதிப்பான், ஓடுவான், தாவுவான், நிற்பான், பிள்ளைங்க அது இதையும் செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டாக ஜெபம் பண்ணும்போது தான் தூங்குங்க. அல்லேலூயா. அப்படி எந்த வீட்டில் இருந்தாலும் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், இது பிசாசின் தந்திரம். இது யாருடைய தந்திரம்? என்ன தந்திரங்க? நான் சொல்கிறேன், அடித்து எழுப்பு, முதல்ல அன்பாக எழுப்பு. இல்லையா, ஒரு சாட்டை எடுத்து 2 இழு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் போயிடும். என் பிள்ளை நரகத்துக்கு போவதை விட ஜெபிப்பது மேலானதாக இருக்கும். நான் இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுவீங்க. இப்படியே பிள்ளைங்க தூங்குறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க அதை செய்கிறேன். நான் சொல்கிறேன், தேவனை தேடாமல் நீ படித்து ஒன்றும் சாதிக்க தேவையே இல்லை. தேவனோடு இருந்து சாதி, அதுதான் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இந்த 10வது மாதத்தில் ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கணும். யோசபாத்து தேசத்துக்கு ஜெபிக்கிற சூழ்நிலையை உண்டாக்குறாரு. எந்த ராஜாவும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறாரு, அப்படியே உண்டாக்குறாரு. அல்லேலூயா. 2வது காரியம் என்னதுங்க? 2வது என்னது? தேவனை உயர்த்தி, சொல்லுங்க, தேவனை உயர்த்தி ஜெபித்தார். 3வது காரியம், வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபித்தார். இப்போ அடுத்தது வரப்போகிறோம். அடுத்தது 12ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் தேவனே 2 நாளாகும் 12ஆம் வசனம், எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ. அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க?
அவன் சொல்றா, இப்ப வருகிறவங்களை பார்த்து சொல்ற, பிரச்சனையை பார்த்து சொல்றாரு, தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு. இப்பதான் பிரச்சனையை கொண்டு வர்றான். இப்பதான் என்னத்தை கொண்டு வர்றான்? அது அந்த பிரச்சனை எப்படி சொல்றான்னு நீங்க கவனிக்கணும். அந்த பிரச்சனையை அவன் எப்படி சொல்லி ஜெபிக்கிறான்னு நீங்க கவனிக்கணும். எப்படி சொல்லி ஜெபிக்கிறான்னு சொன்னா, எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நிக்க எங்களுக்கு என்ன இல்ல சொல்லுங்க, எங்களுக்கு என்ன இல்ல சொல்றா. நான் சொல்றேன், இந்த 9 மாதமும் உங்களை தாண்டி சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வேண்டாத காரியங்கள் உங்களை மேற்கொள்ள வந்த போதெல்லாம் நீங்க இப்படி ஜெபிக்கல. நீங்க எப்படி ஜெபிக்கல? இப்படி ஜெபிக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறா. அவர் சொல்றாரு, எனக்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையை தாங்க எனக்கு பலன் இல்லை, இந்த போராட்டத்தை தாங்க எனக்கு பலன் இல்லை, இதை தாண்டி போவோம் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி இந்த ஜெபத்தினுடைய பேர் என்னன்னா, தேவனை சார்ந்து ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு பேர் என்னதுங்க? தேவனை சார்ந்து. இவங்கிட்ட எத்தனை லட்சம் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை லட்சம் யுத்த வீரர்கள் இருக்காங்க? 11,60,000 யுத்த வீரர்கள் இருக்கிறாங்களாமா. அடுத்தது இவன் யாருன்னு சொன்னா, எருசலேம் யூதாவை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா. அல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா பாருங்க, அவன் எதையுமே நம்பல, எதையுமே சார்ந்து கொள்ளல. யுத்த வீரர்களையும் மறந்துட்டா, தன்னுகிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தை மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப அவன் என்ன செய்யறானா, தேவனை சார்ந்து சொல்றான், இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. தன்னை தாழ்த்தி தேவனை சார்ந்து அவன் ஜெபிக்கிறான். அடுத்தது சொல்றான், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லையே. என்ன சொல்றாருங்க? சொல்லுங்க, என்ன சொல்ற? எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லையே. அவன் சொல்றான். நீங்க இப்படி எப்படியா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீங்க இந்த வசனத்தோடு தயவு செய்து உங்களை ஒப்பிட்டு நீங்க பார்க்கணும். இவனுக்கா தெரியாது? முன்னாடி இருக்கிற வசனங்களை எல்லாம் வாசிச்சீங்கன்னா இவன் செய்த காரியங்களை உங்களுக்கு தெரியும். யோசபாத் எவ்வளவு வல்லமை மிக்கவர், எப்படி ராஜ்யங்களை ஜெயித்தான்னு சொல்லி முன்பு இருக்கிற வசனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவன் யுத்தத்தை செய்திருக்கிறான், வெற்றியை பெற்றிருக்கிறான், பெரிய பெரிய காரியங்கள் இந்த யோசபாத் செய்திருக்கிறான். ஆனா இப்ப வந்து சொல்றான், அதெல்லாம் இல்லை, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. முழுவதுமாக அவன் தேவனை சார்ந்து தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தாழ்ந்து சொல்றான், எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தான் ஏதாவது எனக்கு சொல்லணும். எனக்கு தெரியல அப்படின்னாலே நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, எனக்கு தெரியல அப்படின்னாலே அடுத்தது அது என்ன அர்த்தம்னா, நீங்க தான் எனக்கு சொல்லணும். அடுத்தது அவர் சொல்றாரு, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அவன் சொல்றான், எனக்கு பலனும் இல்லை, நான் செய்ய வேண்டியது என்னன்னு எனக்கு தெரியல, எங்களுக்கு என்னன்னு முடியல, நாங்கள் ஒன்று என்ன செய்யறதுனே தெரியல, ஆகையால் என் கண்ணு உங்களையே பார்க்குது. அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்னைக்கு பல பிரச்சனைகள் முடியல, ஏன் பல போராட்டங்கள் இன்னும் முடிவுக்கு வரலன்னா, அவரை பார்க்க வேண்டிய கண்கள் இன்னைக்கு வேறு காரியங்களை பார்த்து நின்று கொண்டு இருக்கிறது. முழுமையாய் தேவனை சார்ந்து நிற்க வேண்டிய நம்ம தேவனை சார்ந்து நிற்பதற்கு பதிலாக அரையும் குறையும் பாதி மனுஷனை பார்க்கிறோம், பாதி மனுஷனை பார்க்கிறோம், பாதி தேவனை பார்க்கிறோம். ஆனால் யோசபாத் அப்படி அல்ல, முழுவதுமே தேவனை சார்ந்து அவன் அங்கே நின்று ஜெபிக்கிறான். என் பலனும் இல்லை, நாங்கள் என்ன செய்வது தெரியல, ஆகையால் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன அர்த்தம்னா, என் உண்மை தவிர எனக்கு யாருமே இல்லை, உண்மை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற முறைகளை நீங்க அப்படியே பார்த்துட்டே வர்றீங்க. முதலாவது ஜெப சிந்தை உண்டாக்கினான், இரண்டாவது தேவனை உயர்த்தி ஜெபித்தார், மூன்றாவது வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபித்தார், நான்காவது தன்னை தாழ்த்தி தேவனை சார்ந்து ஜெபித்தார். அடுத்த காரியம் நடக்குது பாருங்க. இந்த 4 காரியங்களும் யோசபாத் செய்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தது இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அடுத்த வருஷம் அடுத்த நாள் அல்ல, அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து பதிலை அனுப்புகிறார். யோசபாத் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வேகமான பதில்
பதிலை ஐயா தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது வேகமான பதில்கள் வருகிறது. நான் தீர்க்க தரிசனமாக இந்த 10வது மாதத்தில் சொல்லுகிறேன், இப்பேற்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா இந்த 10வது மாதத்துல வேகமான பதில்கள் இந்த 10வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். வேகமான பதில்கள், தாமதமில்லாத பதில்களை இந்த 10வது மாசம் கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு மாறாதவர். அல்லேலூயா. இயேசு சர்வ வல்லவர். அல்லேலூயா. இயேசு என் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் ரொம்ப 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 நல்லவர். அவரை ஒருத்தர் சார்ந்து நின்னுட்டாங்கன்னா அவன் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்காக பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டான். அல்லேலூயா. அடுத்தது சம்பவத்தை கவனிங்க பார்க்கலாம். மறுபடியும் முதல்ல இருந்து வருகிற முதலாவது யோசபாத் என்ன செஞ்சாருங்க சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? ஜெப சிந்தையை உண்டாக்கினார். என்னது? பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது ஜெப சிந்தையை எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப திட்டத்தை அறிவித்தார். அல்லேலூயா. வேகமா இரண்டாவது சொல்லுங்க. இரண்டாவது எப்படி ஜெபித்தாரு? தேவனை உயர்த்தி ஜெபித்தார். மூன்றாவது, நான்காவது காரியமாக தன்னை தாழ்த்தி தேவனை சார்ந்து ஜெபித்தார். அல்லேலூயா. இந்த ஜெபம் நடக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. அந்த 13ஆம் வசனம் சொல்கிறது, யூதா கோத்திரத்தார் அனைவரும், நல்ல அந்த லைனை கவனிங்க பார்க்கலாம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகள். இந்த ஜெப திட்டத்துக்குள்ள யார் யார் இருக்கிறா சொல்லுங்க, யார் யார் இருக்கிறா? குழந்தைகள் இருக்கிறாங்க. அடுத்தது அவர்கள் பெண் ஜாதிகள் மனைவி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்தது அவருடைய குமாரர்கள். அல்லேலூயா. யார் இருக்கிறாங்க? அவருடைய குமாரரோ கர்த்தர். அப்படின்னா குடும்பமாய் நின்று ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. என்னவா ஜெபிக்கிறாங்க? பிரச்சனை வந்துருச்சு, இப்ப குடும்பமாய் ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் அறிவா. நீங்க நல்லா கவனிங்க பார்க்கலாம், எல்லாம் கவனிக்கணும். குடும்பமா ஜெபிப்பதற்காகவே நீங்க ஜெபிங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க பிள்ளைங்க எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, குடும்பமாய் ஜெபிக்க தயவு செய்து நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா குடும்பமாய் ஜெபிக்க நீங்க ஆயத்தமாகணும். அல்லேலூயா. ஜெப திட்டத்தை அறிவிச்ச உடனே குடும்பமாய் இணைந்து விட்டார்கள். அல்லேலூயா. அடுத்தது குடும்பமாய் இணைந்து நின்று ஜெபிக்கும் போது அடுத்தது கர்த்தர் பேச தொடங்குகிறார். அடுத்தது என்னதுங்க? இப்ப நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தேன், யோசபாத்தை ஜெபித்து கொண்டு இருந்தா, யோசபாத்தை ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்குகிறார். அல்லேலூயா. இந்த மாசம் இதுதான் நடக்க போகுது. நீங்க கேட்கிற செய்தி ஏதோ ஒரு கதை அல்ல. யோசபாத்துக்கு நடந்த காரியம் இந்நாட்களில் நமக்கு நடப்பதற்காக கர்த்தர் அநேக திட்டத்தை வச்சிருக்க. இது வரைக்கும் அநேக குடும்பத்தில் ஆவி இறங்கல. என்ன ஆவி இறங்கல? பரிசுத்த ஆவி இறங்கல. வேற ஆவிதான் உள்ள இறங்கிட்டு இருக்குது. எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, வன்முறையின் ஆவி, தவறான ஆவின்னு சொல்லி பல ஆவிகள் குடும்பத்தில் இறங்கி பல விதமான குழப்பத்தை செஞ்சு நஷ்டங்களையோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையோ கொண்டு வந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த 10வது மாதத்துல உன் குடும்பத்து மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அத்த நிச்சயமாக பேசுவா. அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அறிவிப்பா. அப்ப ஜபத்துக்கெல்லாம் அத்த நிச்சயமாக பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பொல்லாத ஆவிக்கு இனி குடும்பத்துல வேலை இல்லை. ஆமீன் சொன்ன அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தையோடு இணைந்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போகும். வார்த்தையோடு இணைந்திருக்காதபடி சபைக்குள்ள உட்காந்துட்டு வேறு சிந்தையில் இருந்துகிட்டு வேறு கனவு காண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கனவா தான் இருக்கும். கனவு காணுகிற எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாக சொல்கிறேன். தேவ திருச்சபைக்குள்ள உட்காந்துட்டு வார்த்தையை கவனமாக கேட்காம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு சிந்தையில் இருந்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு பொருந்தாது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையோடு இணைஞ்சு இந்த வார்த்தைகள் எனக்கு தான், நான் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறான்னு சொல்லி உணர்கிறார். தனப்பத்துக்கு சொல்றேன், 100% இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது காரியங்கள் அங்க மாறுதலாய் முடிகிறது. என்ன முடிகிறது என்று சொன்னா 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சபையின் நடுவில் எங்க இருந்து பேசுறாரம்மா?
ஆலயத்தில் இருக்கிறாங்க, ஆலயத்துக்குள் வந்துட்டாங்க, எல்லாரும் ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை பெரிதாய் போய் கொண்டு இருக்கிறது. இப்ப ஆலயத்தின் நடுவில் இருந்து எங்க ஜெபம் பண்றாங்க? ராஜா ஜெபம் பண்றாரு. எங்க ஜெபம் பண்றாரு? ராஜா ஜெபம் பண்றாரு. ஆனா அங்க லேவியின் இடத்திலிருந்து கர்த்தர் பதிலை அனுப்புகிறார். அல்லேலூயா. லேவியன் என்றால் கர்த்தரால் பிரிக்கெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு முன்குறிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கிறது. அல்லேலூயா. லேவியின் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒருவனை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன், எல்லா நேரமும் கர்த்தர் உங்களோடு அப்படியே இறங்கி சில நேரத்தில் பேச மாட்டான். சில சின்ன ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆவியானவர் இறங்குவார், சில ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்துவார். ஆனா பெரிய 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 திட்டங்களை எங்கிருந்து கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா, லேவியின் கோத்திரத்தில் இருந்து கர்த்தர் ஒருவன் மேல கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. பல காரியங்களை கர்த்தர் எங்க பேசுவார்னா, சபையின் நடுவில் கர்த்தர் இறங்கி காரியங்களை கர்த்தர் பேசுவார். இந்த அறிவு இன்னைக்கு அநேக இடத்துல இல்ல. இந்த அறிவு அநேக இடத்துல இல்லாதனாலதான் இன்னைக்கு சபையை மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. சபையில வந்து நின்று காரியங்களை கேட்கணும், சபையில கர்த்தர் என்னோடு பேசுவார்னு சொல்கிற அந்த உணர்வே இன்னைக்கு அநேக இடத்துல இல்லை. அல்லேலூயா. ஆனா அந்த உணர்வோடு வருகிறவர்களுக்காய் கர்த்தர் பேசுவார். லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால அவன் சொன்னது. ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது, ஜெபம் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது. இங்க லேவியின் மேல கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, 15 வாசிங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்ற? ஒரு நிமிஷம். இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னா, பிரச்சனை இப்ப நல்லா கவனிக்கணும். 1ஆம் வசனத்தை என்ன வாசிச்சிங்க? அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துக்கு மறுபடியும் திரும்பி வாங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக, அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். இப்ப ஜெபத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை யோசபாத்தை சார்ந்து இருந்தது. யாரை சார்ந்து இருந்தது? நல்லா கொஞ்சம் கவனிங்க, தெளிவா நான் சொல்றேன். இப்ப ஜெபத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை யாரை சார்ந்து இருந்தது? யாரை சார்ந்து இருந்தது? யோசபாத்தை சார்ந்து இருந்தது. ஜெபத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஜெபம்னா என்ன? ஜெபத்துக்கு முன், ஜெபத்துக்கு பின்னு உங்க வாழ்க்கையை தயவு செய்து எப்போதுமே பிரித்து பார்க்கிற அந்த அறிவு வேணும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு முன் பிரச்சனை யோசபாத்தை சார்ந்து இருந்தது. ஆனா ஜெபத்துக்கு அப்புறம் கர்த்தர் பேச தொடங்குறார். என்ன பேச தொடங்குறார் என்று சொன்னா, சகல யூதா கோத்திரத்தாரு, எருசலேமின் குடிகளே, ராஜாவாக யோசபாத்தை கேளுங்க. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு சொல்லுங்க, அந்த கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவன். கையை தட்டுகள், ஐயா தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஜெபத்துக்கு அப்புறம் பிரச்சனை தேவனை சார்ந்து போகிறது. அல்லேலூயா. ஐயா தட்டி 2 நிமிடம் ஜெபிங்க. இனி எல்லா பிரச்சனைகளும் தேவனை சார்ந்து போக போகிறது. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஏன் ஜெபம்னு சொல்றோம்? ஏன் ஜெபம்னு சொல்றோம்? ஜெபத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பிரச்சனையும் என்னுடையது. ஜெபத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் கர்த்தருடையது. மறுபடியும் சொல்ற, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ ஜெபிக்கிற வரைக்கும் அது உன்னுடையது. நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பிரச்சனை கர்த்தருடையதாய் மாறுகிறது. இதை இந்த மாதம் நீ பிடித்துக்கொள், உன் ஆயுசு முழுவதும் பிடித்துக்கொள். இதுதான் ஜெபம் என்கிற ஒரு அடையாளம். இதை நீ பிடித்துக்கொள்வா என்று சொன்னா, இனி எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பக்கம் திருப்பி விடு, கர்த்தர் பக்கம் திருப்பி விடு. கர்த்தரை ஒரு ஜெயத்தை கொடுப்பான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கிறது. ஜெபத்துக்கு முன்னாடி வரை யோசபாத்துக்கிட்ட தான் பிரச்சனை இருந்தது. யோசபாத்தை ஜெபத்தை ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொல்றாருப்பா, நீ அந்த ஜனங்களுக்கு முன்னாடி போ. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? பயப்படாத. அடுத்து சொல்ற, கலங்காத. நீ என்ன பண்ண? கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இதுதாங்க ஜெபத்தினுடைய மகிமை. அதனால தான் பிசாசு உங்களை ஜெபிக்க விடாதபடி
உங்களை எல்லா சூழ்நிலையிலும் தடை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஜெபிச்சா பிரச்சனையை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அடுத்தடுத்த வசனத்தை அப்படியே வாட்சி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லப்பட்டபடியே 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கள் என்று சொன்னால், அங்கே சொல்ற யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா. இந்த வார்த்தை வந்துருச்சு. அடுத்தது என்னாச்சுங்க? முதல்ல ஜெபித்தான். ஜெபிக்கிற சூழ்நிலை உண்டாக்கினா, கர்த்தரை உயர்த்தி ஜெபித்தா, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிச்சா. அடுத்தது தன்னை தாழ்த்தி தேவனை சார்ந்து ஜெபித்தா. அப்போ கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் பேச தொடங்கின உடனே யோசபாத் என்ன பண்ணிட்டான்? யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்று சொல்லிட்டாரு. அந்த மேலே இருக்கிற வசனங்கள்லாம் எங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நிறைய காரியத்தை அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரு. எருசலேம் 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றீங்க பார், யுத்தம் வந்துருச்சு, ஆனால் யுத்தத்தை நீ பண்ண போறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பேச்சு எப்போதுமே எப்படி இருக்குன்னா, எதிர்மறைவாதான் இருக்கும். பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவர் சொல்வார், பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை நீ பார்க்க மாட்ட, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக வந்துட்டாங்க, ஆனால் நீ பயப்படாத, அவங்கள நீ பார்க்க மாட்ட. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் பற்றாக்குறையா இருக்குது, நீ பயப்படாத, பற்றாக்குறையை நீ பார்க்க மாட்ட. அல்லேலூயா. அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, அது நம்ம ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயமான வார்த்தைகளை தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நீங்க ஆராய்ஞ்சே முடியாதவரை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம் அப்படிதான் பேசுவார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. அப்படின்னா யோசிக்கணும். யுத்தத்துக்காக தான் அவன் ஜெபம் பண்ற ஆட்கள் வந்துட்டான் ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பார். இவ்வளவுதாங்க நமக்கு வேலை. எவ்வளவுதான் வேலை? இப்போ மனுஷனோடு போராடிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு விழுந்து புரண்டு தயவு செய்து அதெல்லாம் இல்லை. அது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. என் வேலை ஜெபிப்பது, அவர் வேலை செயல்படுவது. இது ரெண்டையும் தயவு செய்து நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் போய் அப்படி சாதிக்கிற மாதிரி, சாதனையாளர் மாதிரி நின்றுட்டு அப்படி இப்படி தயவு செய்து சொல்கிற தேவனுக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஜெபிக்காத யாருமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற மோசே நிக்கலாம். 30 லட்சம் ஜனங்களுக்காக அவன் சொல்றான், என் பேரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை நீங்க அழிக்க கூடாதுன்னு சொன்ன மாத்திரத்திலே அவருடைய கோபம் மாறினது. நான் சொல்றேன், திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இந்த கிருபையை கொடுப்பாராக. ஜெபிக்கிற சந்ததிகளை நீங்க நீக்கும் போது தேவனுக்கு முன்பாக நின்று நீங்கள் சாதிக்கிறவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. மனுஷனோடு யுத்தம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இரவு ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது, ஜனங்களை குறித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொன்னாருங்க? மாம்சத்தோடு. அப்படின்னா ஜெபிக்கிறத விட்டுட்டாங்க. அவங்க யாரோட யுத்தம் பண்றாங்கன்னா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அது அப்படி போகுது, இப்படி போகுது, ஒண்ணுமே சரியில்லை. நான் ஆண்டவர் சொன்னாரு, இது பொல்லாத ஆவியினுடைய செயல்பாடு. ஆனா வாக்குத்தத்த சந்ததி மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணாது, தேவன் சமூகத்தில் அவர்கள் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்ப பாருங்க. நீ நின்று, அவ்வளவுதான். உன் வேலை என்ன தெரியுமா? என் வார்த்தையை பிடிச்சு கொண்டு நில்லு, ஜெபி, அது போது. அடுத்து சொல்ற, பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. ஜெபித்த உடனே கர்த்தர் இப்ப எங்க வந்துட்டாரு? சொல்லுங்க. ஜெபித்த உடனே இப்ப கர்த்தர் எங்க வந்துட்டாரு? பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவா ஜெபிக்கிற ஜனங்களோடு அவர் இணைந்து வந்து விட்டார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், இந்த 10வது மாதத்தில் ஜெபிக்கிற அநேகரோடு கர்த்தர் இணைந்து நின்று காரியங்களை செய்ய போகிறார். இணைந்து நின்று காரியங்களை, இதுவரைக்கும் நம்ம செய்யாத காரியங்களை அவர் நமக்காக செய்து முடித்து ஆச்சரியப்பட விதத்தில் கர்த்தர் நடத்த போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிங்க, நம்புங்க, அவர் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சரி, நான் 18ஆம் வசனத்துக்கு வருகிறேன். இப்போ யோசபாத் என்ன பண்றான்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு.
கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இப்ப அவன் என்ன செய்கிறான்? வாசிங்க பார்க்கல 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரோ எருசலேம் குடிகளே, கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்தோடனே என்ன பண்ணாங்க? யோசபாத்து, தேசமே அவன் பாதத்தில் கிடக்குது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். தேசத்தில் இருக்கிற ஜனங்க அவன் பாதத்தில் வந்து விழுவாங்க. ஆனால் இப்போ அவன் அதெல்லாம் மறந்துட்டு வார்த்தை வந்த உடனே தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து வேதனையோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் நிறைய கர்த்தர் பேசுகிற வார்த்தை ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு அற்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறலை. யோசபாத்தை ஜெபித்த உடனே அவனுக்கு மட்டும் ஏன் நிறைவேறுதுன்னா, அவன் அந்த வாக்குத்தத்தத்தை உடனே விசுவாசிக்கிறவனாய் மாறினான். அவன் மத்தியிலிருந்து லேவியின் புத்தின் மேல் ஆவியானவர் இறங்கி கர்த்தர் பேசின உடனே அவன் அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி கனம் பண்ணுறான்னு கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவன் எப்படி கனம் பண்றான்னு கவனிங்க பார்க்கலாம். அவன் அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிகிறான். அல்லேலூயா. அவன் ராஜா. அவன் யாருங்க? சொல்லுங்க, அவன் யாருங்க? ராஜா. இப்ப ராஜா வார்த்தை தேவன் பேசின உடனே தரை மட்டும் குனிகிறான். அல்லேலூயா. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். எத்தனை பேர் இங்க வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைச்ச உடனே, வார்த்தைகள் வந்த உடனே எத்தனை பேர் நம்மளை தாழ்த்தி இருக்கிறோம்? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தாழ்த்தி இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் பிரசங்கமும் தேவனுடைய வார்த்தைகளும் சில நேர தீர்க்க தரிசனங்களும் இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னு விளையாட்டா இருக்குது அநேகருக்கு. ஏன் அவன் வாழ்க்கையில நீ இன்னும் ஒரு கடுகளவு கூட இன்னும் மூவ்மெண்ட் பண்ணாம நீ அப்படியே இருக்க பிரச்சனை ஏன் அதிகமாயிட்டு இருக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேற வேண்டிய வார்த்தைகள், இன்னும் ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் இருக்குது. ஆனா யோசபாத் அப்படி அல்ல. அவன் தன்னை முழுவதும் தரை மட்டும் குனிந்தது மாத்திரம் அல்ல, யூதா தேசத்தின் ஜனங்களை பார்த்து சொல்றான், எல்லா குடிகளை பார்த்து சொல்றான், கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ. எல்லாரும் ராஜா விழுந்த உடனே எல்லாரும் தாழ விழுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது 20ஆம் வசனத்துக்கு நீங்க வருவில்லை என்று சொன்னா, இப்ப யோசபாத் ஒரு காரியம் செய்கிறார். 20ஆம் வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. வாசிங்க பார்க்கலாம். நம்புங்க, அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்பொழுது சித்தி பெரு. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். கைகளை தட்டுங்க, கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவன் எதை நம்ப சொல்றான்னு கொஞ்சம் கவனிங்க. எல்லா ஜனங்களை பார்த்து சொல்றான், தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. முதல்ல யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அடுத்தது 2வது சொல்றான், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். 2வது யாரை சொல்றான்னா, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அல்லேலூயா. ஊழியக்காரன் சொல்றாரு, ஊழியக்காரன் முதல்ல நம்பு, சொல்லப்படுகிற வார்த்தையை நம்பு, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க, இது 2 நம்ம கிட்ட இருக்குதா? சொல்லுங்க, இது 2 நம்ம கிட்ட இருக்குதான்னு கேட்டா பதில் சொல்லணும். இருக்குதுன்னா நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது வரும். இருக்குதுன்னா என்ன பண்ண வேணும்? நிறையா. தேவனை நம்புகிறவர்கள் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஒருத்தன் தேவனை நம்புனா அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். கவலை இல்லாமல் இருந்தீங்களா? சொல்லுங்க, கவலைப்படாமல் இருந்தீங்களா? வார்த்தை வந்துருச்சு, நான் ஏன் கவலைப்படணும்? வார்த்தை வந்துருச்சு, நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு இல்லை, அது அவருக்கு தான். அல்லேலூயா. அப்போ கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இருந்தீங்க, நம்பலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படுவீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கணும். இப்போ சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்படின்னா தடுமாற்றம் உன்னை விட்டு போகும். என்ன விட்டு போகும்? பயம் உன்னை விட்டு போகும், கவலை உன்னை விட்டு போகும், கண்ணீர் உன்னை விட்டு போகும், வேதனைகள் உன்னை விட்டு போகும், அவிசுவாசம் உன்னை விட்டு போகும். இப்ப என்ன பேசுறாருன்னா, விசுவாசித்து பேசுகிறார். இப்ப யோசபாத் என்ன பேசுகிறார்னா, விசுவாசமாய் பேசுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் சொல்றேன், தெய்வ சமூகத்தில் நின்று நான் சொல்றேன், எனக்கு காசு பணத்தை விட கர்த்தருடைய வார்த்தை வந்தா போதும். எத்தனை நாள் வேணும்னாலும் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்க என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமா பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் தேவ சமூகத்துல இருந்து கேட்கறது என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா, இந்த பிரச்சனைக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தையை கொடுங்க தகப்பனே. வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்த தெய்வம் நீர்தானே. இந்த ஊழியர்களில் இவ்வளவு பிரச்சனைகள் எழும்புகிறது, சில நேரம் மனிதர்கள் எழும்புகிறார்கள், இப்பேற்பட்ட சூழ்நிலை வருகிறது என்று சொல்லி ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பா. அப்ப எந்த மனுஷன் என்ன சொன்னாலும் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. யார் விரோதமாக எழும்பினாலும் திரும்பி கூட பார்க்கறதில்ல. 1000 பேர் 1000 பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னா கூட அடப்போ, அவங்க பேச பேச எனக்கு ஆசீர்வாதம், அவங்க பேச பேச அப்போ எனக்கு ஆசீர்வாதம்னா அவங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்பலை. எனக்கு ஆசீர்வாதம். இப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள அப்போ அவங்களுக்குள்ள என்னவாகும்? அதை நான் பேசவும் விரும்பல, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆசீர்வாதம் வருதா சோத்திரம். ஏன்னா நான் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலையே, நான் போய் அவங்கள யாரும் என்ன பண்ணுறல, யாரை பற்றி பேசுறது என் வேலை கிடையாது. அப்போ என்னை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் எல்லாத்திட்டையுமே சொல்லுவேன், பேசட்டும் பாஸ்டர், பேசட்டும் உடுப்பா, பேசட்டும், ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், தரிசனத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை குறித்து அழைத்திருக்கிறார். எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குன்னு எனக்கு சொல்கிற தப்பாக நினச்சிக்கங்க. நீங்கள் மொத்த பேர் என்னை விட்டு போனாலும் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. போக மாட்டேன்னு சொல்கிறீங்களான்னு பார்த்தேன். அல்லேலூயா. மொத்த பேர் என்னை விட்டு போனாலும் என்ன பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இல்லாமல் ஊழியத்துக்கு வரல, அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வரல, வாக்குத்தத்தம் இல்லாமல் ஊழியத்துக்கு. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், உலகமே எழும்பி வந்தாலும் சரி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே தான் இருப்பேன். கர்த்தரை இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உயிர் உள்ள நாள் வரைக்கும் என் குரல் குறையக்கூடாது, இன்னும் அதிகமாக மாறணும். போன வாரமெல்லாம் ரொம்ப பாடுபட்டுட்டேன். போன வாரம் என்ன பண்ணிட்டேன், போன இந்த 50 நாள் ஜபத்தில் 3 நாள் பயங்கர தொண்டையெல்லாம் புண்ணாயிடுச்சு. தேவ சமுத்திரம் ஆண்டவரே 12 மணி நேரம் ஜபம். ஆண்டவரே நான் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கும் போது சில வார்த்தைகளை கொடுத்ததுனால அந்த தொண்டையை கர்த்தர் சரிப்படுத்தினார். அல்லேலூயா. அது கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் என்னவாக தான் இருக்குது, தொண்டை போராட்டமாக தான் இருக்குது. அல்லேலூயா. யாரோ கண்ணு வச்சுட்டாங்களாட்டுக்கு. அல்லேலூயா. சில பேர் தான் சபையில் ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு. என்னம்மா பேசுகிறாரு? அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அது அப்படிதான் அதிகாரத்தோடு பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில வார்த்தைக்கு வருகிற இப்போ என்ன சொல்றாருன்னா, விசுவாசமாய் பேசுகிறார். யோசபாத் எப்படி பேசுகிறாரு சொல்லுங்க, என்ன பண்றாரு? விசுவாசமா பேசுகிறார். இப்ப அடுத்தது வேகமா நான் கடந்து போகிறேன். அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாசமா பேசின உடனே கர்த்தர் யோசபாத்துக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கிறார். என்ன திட்டத்தை கொடுக்கிறாரு? பெரிய உலக சரித்திரத்தில் நடக்காத ஒரு பெரிய திட்டம். வருகிற ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள், வருகிற ஜனங்கள் 3 ராஜாக்கள் லட்சக்கணக்கு. இப்ப நல்ல கவனிங்க பார்க்க, இவங்கிட்ட 11,60,000 யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 3 ராஜாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் கணக்கு பிரகாரம் சொல்றேன், இதை பார்க்கல 3 மடங்கு அதிகமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவன் சொல்றான், இவங்களுக்கு முன்னாடி நீக்க எனக்கு என்ன இல்லை. நான் நினைக்கிறேன் 30-40 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க? 30-40 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அதனால தான் யோசபாத் சொல்றான், இவங்களுக்கு முன்னாடி நிக்க எனக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. வருகிறவங்களாம் எப்படி வர்றான்? எல்லா காட்டு மிராண்டிகள் எல்லாம் யாருதான்? எல்லாம் வெட்டி ஒரு ஊருக்குள்ள பூந்தானுங்கன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடுவோம். ஆனால் நம்ம தலைவர் செய்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம், அந்த வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவன் ஜனத்தோடு 21 பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆய்ந்த மனிதர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தி நான் நல்லா கையை தட்டுக பார்க்கலாம், கையை தட்டுக பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பக்கத்தவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் பிரச்சனை இவ்வளவுதான், ஜபமும் துதியும் இருந்தா
உனக்கு முன்பாக எத்தனை ஆயிரம் எழும்பி வந்தாலும், எவ்வளோ சத்துரு பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ எதை குறித்து நீ பயப்படாத. நீ ஜெபித்து துதிக்க ஆரம்பிச்சாலே போதும், எல்லா முடிவுக்கு வரும்னு சொல்லி கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், யுத்தம் 30-40 லட்சம் பேர் வந்து நின்றுட்டு இருக்கிறான். இப்ப யாரை முன்னாடி அனுப்புறாரு சொல்லுங்க? யார் அனுப்புறாரு? ஏன்னா அவன் யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். யூதானா என்னது சொல்லுங்க? யூதான என்னது? துதி. என்னது? யூதான என்னது? துதி. அப்ப இந்த யூதா தேசத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி இத்தனை பேர்த்தி எதிர்ப்பதற்காக அவன் யாரை முன்னாடி நிறுத்துறானா? ஆராதிக்கிறவளை நிறுத்துகிறான். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆராதனை முடிஞ்சுச்சா சபைக்கே வர்றோம். எதை முடிஞ்சுச்சா சபைக்கே வர்றோம். சில பேர் என்னதான் வர்றோம்? ஆராதனை கிளாம்பாக்கத்தில் முன்னாடியில் எனக்கு தெரிஞ்சு 7:45 7:30 வந்துடுவாங்க. அதிகாலை வாக்கு தத்துவத்துக்கெல்லாம் வந்துடுவாங்க. இன்னைக்கு வேனம் போட்டால் கூட எப்போ தான் வர்றாங்க? உங்களை தான் பேசிட்டு இருக்கிறேன். வேனை போட்டாலும் எத்தனை தான் வர்றாங்க? ஆர்வம் வரணும். என்ன வரணும் சொல்லுங்க? என்ன வரணும்? அதுக்காக நீங்கள் வர்றதுக்காக அல்ல, தயவு செய்து சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். எதை கடைபிடிக்கணும்? இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஒரு காலத்தில் முன்னாடி போன நம்ம முன்னாடி தான் போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கப்பா சுரேந்திர ஆளக்கானா இருக்கிறியா? கர்த்தர் ஒன்றும் ஆசீர்வதிப்பாருப்பா. அல்லேலூயா. இங்கே டேவிட் எல்லாம் இருக்கிறீங்களாப்பா? கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 7:30 முன்னாடி ஆராதனைக்கு முன்னாடி முதல்ல இங்கே யார் வந்து நிற்பாங்கன்னா, கலாம்பாக்கத்தினுடைய சந்ததிக்கு தான் வந்து நிற்பாங்க. ஆனால் நாளுக்கு நாள் அப்போ வண்டியில் வந்தாங்க. இப்போ வேனில் வர்றவங்க எப்படி தான் வர்றாங்க? ஆராதனை முடிஞ்சு என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லாரும்? ஒரு காரியத்தை சொல்லும் போது நம்மளை சரிப்படுத்திக்கணும். ஆனால் இங்கே கவனிங்கள, பாடகரை நிறுத்துகிறார். ஆராதனையை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்குது, துதிகள் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர். துதிகளில் மத்தியில் அவர் வாசம் பண்ணி, இதை யார் அறிஞ்சானா? யோசபாத் அறிந்தான். யார் அறிந்தா? நான் சபைக்கு லேட்டாக வர்றவங்கள நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், துதிகள் மத்தியில் அவர் வாசம் செய்யும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நீ லேட்டாக வந்து ஆராதனை முடிஞ்சு ஆராதனை கழிச்சு இஷ்டத்துக்கு வர்றதை தயவு செய்து விடுங்க. ஆராதனையில் அவர் வாசம் பண்ணுகிறார். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அத்தனை லட்சம் பேத்துக்கு முன்னாடி யாரை நிறுத்துறானா? துதிக்கிறவனை நிறுத்துகிறார். அல்லேலூயா. யாரை நிறுத்துகிறாருங்க? சொத்துக்களை கர்த்தரை பாடகரை நிறுத்தினான். யாரை நிறுத்தினா? முதல்ல இவர் ஜெபித்தார். இவர் என்ன பண்ணாருங்க? ஜெபித்தார். ரெண்டாவது துதிக்கிறவரை நிறுத்தினார். அல்லேலூயா. இது ரெண்டும் தேவனுக்கு பிரியமானது. இது ரெண்டு யாருக்கு பிரியமானது? சொல்லுங்க, யாருக்கு பிரியமானது? இது ரெண்டும் பாருங்க. முன்னாடி யுத்த வீரர்களை அனுப்பல, மனுஷனை நம்பவே இல்லை. துதிக்கிற ஒரு சேனையை எழுப்பிட்டாரு. யோசபாத் எழுப்பிட்டாரு. நீ போ முன்னாடி, நீ போ, ஏன்னா யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் தான் யுத்தம் பண்ண போனார். அப்ப அவருக்கு எதுக்கு பிடிக்கும்? ஆராதனை தான் பிடிக்கும். போய் ஆராதி. அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இன்னைக்கு நமக்கு வேணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை வேறு பிரித்து பார்க்கக்கூடிய நல்ல பகுத்தறிவுகள், நல்ல ஆவிக்குரிய வரங்கள் இன்னைக்கு திருச்சபை மக்களுக்கு தேவையாய் இருக்கிறது. எதை எப்ப செய்ய வேண்டும் என்கிற நல்ல ஞான ஜனங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 9 மாசமும் என்னவா இருக்கக்கூடாது? என்னையே சொல்ற மக்கா இருக்கக்கூடாது. 10வது மாசத்துல ஒரு தெளிவு வரணும். 10வது மாசத்துல என்ன வரணும்? தெளிவு வரணும். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நான் செயல்படக்கூடாது. அடுத்தது அவன் சொல்ற பாரு, அழகா யோசபாத் அதை ஞானத்தை பாருங்க, அழகா அதை வேறு பிரிச்சு துதிக்கிறவனை நிறுத்துகிறார்கள். அல்லேலூயா. நடந்தது என்ன வேகமாய் நம்ம பார்க்கலாம். இப்படி அவர்கள் பாடகரை நிறுத்தி பெரிய ஆராதனை. என்ன ஆராதனைங்க? சொல்லுங்க. தேசம் ஒரு யுத்த வீரர்கள் மத்தியில் இதுவரை சரித்திர சம்பவத்தில் யாருமே செய்யாத ஒரு பெரிய ஆராதனைய யோசபாத் செய்ய தொடங்குகிறான். அவன் ஆராதிக்க தொடங்கும் போது வசனம் இவனமாய் சொல்கிறது, 22வது வசனம் சொல்கிறது, அவர் பாடி துதி செய்ய தொடங்கின போது. அல்லேலூயா. எதிரிகளை அழிக்க
ஒரு நல்ல காரியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நல்லா ஜெபிக்கணும், ரெண்டாவது துதிக்கணும். இவங்க பாடி துதிக்கும் போது என்ன நடக்குது என்று சொன்னா, தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பினார். கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள, நல்ல கையை தட்டுகள, நல்ல கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துகள. கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர். அல்லேலூயா. அதாவது உலக சரித்திரத்திலேயே ஆயுதமே இல்லை நடந்த சம்பவத்தை கவனிங்க. வந்தது 3 ராஜாக்கள். இப்போ வந்த பாடி துதி செய்ய தொடங்கின உடனே என்ன நடக்குது என்று சொன்னா, 2 ராஜா ஒன்று ஆகுறானுங்க. என்ன ஆகுறானுங்க சொல்லுங்க, அந்த வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் இவங்க 2 பேர் என்னவா மாறுறாங்க? 2 பேர் ஒன்னா மாறி இப்ப யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறாருங்கன்னா, சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். 2 பேர் மொத்தம் வந்தது எத்தனை பேருங்க? வந்தது எத்தனை பேருங்க? 3 ராஜாக்கள் வர்றாங்க. இப்போ வந்தது 3 அம்மோன் புத்திரர் மோவாபியர் ஒன்று சேர்ந்துட்டு சேயீர் மலை தேசத்தாருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? 2 பேர் எழும்புறாங்க. அடுத்தது கவனிங்க பார்க்கலாம். எப்படி நீல் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவோ அழிக்கவோ அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அல்லேலூயா. இப்போ இவன் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறான்? சேயீர் மலை தேசத்துக்கு விரோதமாக எழும்பி அத்தனை பற்றி சங்கரித்து போடுகிறான். அல்லேலூயா. அடுத்தது அவன் அத்தனை பற்றி சங்கரித்த உடனே ஒரு காரியம் நடக்குது. அடுத்தது என்ன நடக்குது என்று சொன்னால், விரோதம் எழுப்பினால் சேயீர் குடிகள் அழிந்து தீர்ந்த போது தங்களில் ஒருவருக்கொருவர் அழியத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். லட்சக்கணக்கான ஜனங்கள் எந்த ஆயுதமுமே இல்லாதபடி அத்தனை பெரிய கர்த்தர் அழித்து போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் யுத்தம் யோசபாத்துடையதாய் இருந்தது. அவன் ஜெபித்த உடனே யுத்தம் கர்த்தருடையதாய் மாறினது. கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அவர்கள் ஆராதிக்க தொடங்கினது போது கர்த்தர் செயல்பட தொடங்கினார். கர்த்தர் செயல்பட தொடங்கி 3 ராஜாக்களையும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை கர்த்தர் எழும்பி அவர்களை கர்த்தர் அழிக்க தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாத்திரம் தான் நடந்ததா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி ஒரு பிரம்மாண்டமான அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். யுத்தமெல்லாம் நடந்துருச்சு. இப்போ யோசபாத்து வந்து பார்க்குறான். 24ஆம் வசனம் சொல்கிறது, யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள அந்த கூட்டத்தண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்க திக்கை நோக்கி இருக்கும்போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள். அந்த வசனம் அந்த ஒரு வசனம் சொல்லப்படுது, ஒருவரும் தப்பவில்லையாமா. யாரு தப்பவில்லையாமா? வந்த 20 லட்சமா 30 லட்சமா 40 லட்சமா அங்க கணக்கு இல்லை. அப்ப பாருங்க, இவன் ஜெபித்து துதித்து கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அதுல இருந்து ஒருத்தன் கூட தப்பவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சத்துருவை கர்த்தர் முழுவதுமாய் சங்காரம் பண்ணினா. தேவ சமூகத்திலிருந்து ஆவில நிறைந்து சொல்றேன், உன் குடும்பத்தில் இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வருகிற பலவிதமான போராட்டம், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தட்டுப்பாடுகள், குறைகள், பலவிதமான சூழ்நிலை உண்டாகுதா? கர்த்தர் சொல்கிற ஒரே காரியம்தான், ஜெபிக்க தொடங்கு. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, விசுவாசிக்க ஆரம்பி, அடுத்தது துதிக்க ஆரம்பி. யோசபாத்து முன்னாடி எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு எப்படி ஒருத்தம் கூட மிச்சமில்லாம மொத்தம் அழிந்து போனார்களோ, இந்த 10வது மாதத்துல உனக்கு விரோதம் வந்த அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் ஒன்று கூட இல்லாம மொத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிற விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மொத்த பிரச்சனைகளையும் இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். நீ ஆயத்தம் என்று சொன்னா கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விரோதியை அழிச்சது மாத்திரமில்லை, கடைசி வசனம் சொல்கிறது, அதை வாசிங்க பார்க்கலாம். 25வது வசனம் சொல்லப்படுகிறது, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது. எங்க வந்தாங்களாமா? இப்போ இவனுக்கு என்னதான் வேலை? ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போறது மட்டும்தான் உனக்கு வேலை. என்னங்க வேலை? ஆசீர்வாதத்தை
பாருங்க, அவன் சொல்லி ஜெபிச்ச உங்க முன்னாடி நிக்க எனக்கு பலனே என்ன இல்லை, எனக்கு வேண்டிய வழியை நீங்க காட்டுங்க, என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கறதுன்னு ஃபுல்லா முழுவதும் சரண்டர் பண்ண பார்த்தீங்களா. இப்போ அவன் கண்கள் அவரே நோக்கி பார்த்ததுனால இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போ. எதை எடுத்துட்டு போ? இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது எங்க வர்றாங்களாமா? அவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு வர்றாங்க. இப்ப வரும்போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும், அல்லேலூயா, என்னத்தை பார்க்குறாங்க? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ யுத்தம் பண்ண போனால் என்னத்தை தான் எடுத்துகிட்டு போவாங்க? என்னத்தை எடுத்துகிட்டு போக விடுவாங்க? இப்போ நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் வந்து எதை எடுத்துகிட்டு போவாங்க? ஆயுதங்களை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். யுத்தம் பண்ண வேண்டவன் இடத்துல ஏராளமான பொருள் எதற்கு? அங்கே கவனிங்க வசனத்தை. ஏராளமான பொருள் மாத்திரம் இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபரணங்கள். யுத்தத்துக்கு எதுக்குடா நகையை போட்டுட்டு வர்ற? யுத்தத்துக்கு என்னத்தை போட்டு வந்திருக்கிறானுங்க? எதுக்கு தெரியுங்களா போட்டு வந்தானுங்க? நமக்கு கொடுக்க. எதுக்கு கொடுக்க? அவன் யுத்தத்துக்கு கிளம்பும் போதே கத்தர் முடிவு பண்ணிட்டு வந்துட்டான். இவனுங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த 3 பேத்துக்குள்ளேயும் யுத்தம் பண்ண வந்தாலும் கிலோ கணக்கில் மாட்டிட்டு வர்றான். எதை? ஆயுதத்தை மாற்றிட்டு வந்தானா அவன் செயின் கிலோ கணக்கில் தூக்கி இங்கே மாட்டிட்டு, கேடகத்தை மாட்டிட்டு, கையில் அப்படியே என்னது வலையில போல காப்பை மாட்டிட்டு எல்லாம் எங்கே வந்திருக்கிறானுங்க? அவனுக்கு தெரியல, முட்டாள் பயலுக்கு நம்மால் ஜெபிக்க போகிறான், மொத்தத்தையும் கொடுக்க போகிறான்ட்டு. இவன் நினச்சிட்டா இங்கிருந்து எடுத்துகிட்டு போகலான்னு. எங்கிருந்து? வாக்குத்தத்த சந்ததிகிட்டு இருந்து, தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட சந்ததிட்டு இருந்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததிட்டு இருந்து எடுத்துட்டு போலான்னு அவன் நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறானா, 3 ராஜாக்களும் இங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு நினைச்சான். அவனுக்கு தெரியல, இங்க ஒரு பெரிய ஜெப சேனை இருக்கிறது, இங்க பெரிய ஒரு ஆராதனை சேனை இருக்கிறது என்கிற ஒரு பெரிய காரியத்தை அவன் அறியாமல் போயிட்டான். எப்போதுமே சத்துரு ஒரு முட்டாள் தான். அல்லேலூயா. சத்துரு என்னதான்? அவனுக்கு தெரியல ராஜா ஒரு ஜெப வீரர்னு. அவனுக்கு என்ன தெரியல? ராஜா ஒரு ஜெப வீரர்னு அவனுக்கு தெரியல. யார் வந்த அந்த 3 ராஜாவுக்கு தெரியல ராஜா ஒரு ஜெப வீரர் என்று. அல்லேலூயா. அடுத்தது, ராஜா தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருவான்னு அவனுக்கு தெரியல. அடுத்தது, ராஜா ஒரு ஆராதனை வீரர் என்பதை அவர்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவங்களுடைய ஏராளமான என்னது பொருட்கள். அடுத்தது கவனிச்சு போடுங்க, உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்கள் தங்கள் எடுத்துக்கொண்ட, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க. நமக்கு தாங்க கொடுக்குறாரு பாருங்க. அவன் வந்த நோக்கம் யுத்தம் பண்ண. இப்போ அவன் சொல்றான், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போக முடியலையா? எதை எடுத்துக்கொண்டு போக முடியலையாமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதை எடுத்துட்டு கொண்டு போக முடியலையாமா? அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களையோ செய்வேன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். சந்ததிகளே, தேவ சந்ததிகளை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். இதுதான் கர்த்தர் செய்யற அப்பேற்பட்ட ஒரு மகிமை. அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது, யோசபாத்துக்கு எது தெரியாது. அவன் ஜெபிச்சான், துதிச்சான். யுத்தம் என்னுடையதுன்னு தான் கர்த்தர் சொன்னாரு. ஆனா அந்த யுத்தத்தின் மத்தியில் நான் கேட்கிறேன், யுத்தத்தின் மத்தியில் எப்படிங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்? அங்கே என்ன தான் கிடக்கும்? செத்து போன பிரேதங்கள், அப்புறம் அங்கங்கே என்ன ஆயுதங்கள் சிதறி கிடக்கும், அங்கங்கே நம்ம கை கால் போனவன் கால் போனவன். ஆனால் அங்கே நீங்கள் ஆண்டவர் நமக்கு செய்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். யுத்தங்கள் நடந்த இடத்துல இருந்து நல்லா கவனிங்க பார்க்கலாம். எப்பயுமே யுத்தம் நடந்த இடம் எப்படி இருக்குன்னா, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சுடுகாட்டுக்கு சமமாக சொல்லுவாங்க. எதுக்கு சமமாக சொல்லுவாங்க? ஒரு இடத்துல யுத்தம் நடக்குதுன்னா அதுக்கு பேர் என்னன்னா கல்லறை பூமி என்பாங்க. என்ன சொல்லுவாங்க? கல்லறை பூமி. அப்படின்னா என்னன்னா அவ்வளோதான், அங்கே எதுவுமே இருக்காது, அங்கே எதுவுமே இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போனதாக தான் இருக்கும். ஆனால் அந்த கல்லறை பூமியிலிருந்து எனக்கு கர்த்தர் என் எதிராளிகளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஐயா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள, ஐயா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள. நாம் தேவன் சாதாரணமானவர் அல்ல. எந்த இடத்துல எனக்கு அற்புதங்களை செய்ய அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள். இப்ப வந்து பார்க்கிறேன், யோசபாத்து ஆராய்ந்து முடியாத ஆசீர்வாதங்கள்.
பாருங்க, நான் தான் கேட்குறேன் உங்ககிட்ட, யுத்தம் பண்ண வந்தவன் என்ன போட்டு வந்திருக்கிறா? சொல்லுங்க, என்னத்தை போட்டு வந்திருக்கிறா? எல்லாம் அவன் அவன் நாட்டில் இருக்கிற மொத்த செல்வத்தை எங்கே யார் போட்டு வந்திருக்கிறா? யுத்தம் பண்ணுகிறவன் கையில் என்ன இருக்குது? காப்பு போட்டு வச்சிருக்கிறா, காலில் காப்பு போட்டு வச்சிருக்கிறா, கழுத்து நிறைய காப்பு போட்டு வச்சிருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு தெரியாது நான் கொடுக்க போறேன்னு. அல்லேலூயா. இப்படி கூட சொல்லலாம், அவங்ககிட்ட இருந்து கத்தர் எல்லாத்தையும் எடுக்க போறேன்னு அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சா இங்கிருந்து எடுக்கலான்னு சொல்லி, ஆனா கத்தர் சொல்றாரு, இந்த 10வது மாதத்துல உங்ககிட்ட இருந்து எதை எடுத்திருந்தாலும் சத்துரு அதை பல மடங்கு திருப்பி தர கத்தர் வல்லவர் என்பதை முதல்ல விசுவாசி, முதல்ல விசுவாசி, முதல்ல விசுவாசி. அது கல்லறை பூமியா இருந்தாலும் அங்கிருந்து உனக்கு பொக்கிஷத்தை கொடுக்க கத்தர் வல்லவராய் இருக்கிறார். அங்கிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கத்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துக்கொண்டு போக முடியாத அளவுக்கு கத்தர் இனி வருகிற நாட்களில் நமக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க போறாரு. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. ஜெபமோ சொல்லுங்க, ஜெபமோ கத்தருடைய வாக்குத்தத்தத்தையோ கொள்ளுங்க, விசுவாசமோ கத்தருடைய ஆலயத்தையோ ஊழியக்காரருடைய வார்த்தைகளையோ துதியோ உனக்கு இருக்கும் என்று சொன்னா இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த மாதம் நீ பார்க்க போறேன்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வசனம் நிறைவு செய்கிறது, எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்து 3 நாளும் கொள்ளையிட்டார்களாமா. எத்தனை நாள் சொல்லுங்க? எத்தனை நாள் கொள்ளையிட்டார்களாமா? சொல்லுங்க, எத்தனை நாள் கொள்ளையிட்டார்களாமா? நமக்கெல்லாம் அப்பப்பதான் ஆசீர்வாதம் வரும். என்னதான் வருங்க? ஏதோ கொஞ்சம் வரும், பற்றாம போயிடும். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தை சொல்றாரு, 3 நாளா எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். எத்தனை நாள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறா? சொல்லுங்க, எத்தனை நாள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறா? 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின தேவன் சொல்றாரு, இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன், இப்பேற்பட்ட நன்மையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். நீ அழுது புலம்பி கொண்டு இருக்காதபடி கர்த்தருடைய வேலையை செய்ய நீ ஆயத்தமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளோ மிகுதியாக இருந்தது. வசனம் ஒன்னை குறிக்கிறதுன்னு அவ்வளோ, அப்படின்னா வசனம் ஒன்னை பெருசா ஒன்னை சொல்லுதுன்னா அது எல்லை இல்லாதது. அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்கள், யுத்தத்துக்குள்ள ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரச்சனைக்குள்ள உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ பார்த்த பிரச்சனைக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குது. உனக்கு விரோதமா வந்தவைகள் இடத்துலதான் ஆசீர்வாதம் இருக்குது. நீ எதை பார்த்து பயப்படாத, அது அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்க போறது. அது மிகுதியா உனக்கு இருக்க போகிறது. நீ மீதம் எடுத்து அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த மாதம் உன்னை நடத்துவான்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேகமாய் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து நம்ம மறுபடியும் ஏது ஆரம்பத்திலேருந்து கொண்டு வருகிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன ஆண்டவர் சொன்னார்? வாக்குத்தத்தத்தை நமக்கு என்ன கொடுத்தாரு? 9:10 யோபு 9:10 என்ன சொன்னார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் செய்கிறார்னா நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் யோசபாத் ராஜாவை கர்த்தர் நமக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. முதலாவது வேகமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன உண்டானது? கொஞ்சம் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. என்ன முதல்ல என்ன உண்டாக்கினாரு? சொல்லுங்க, முதல்ல என்ன உண்டாக்கணும்? குடும்பத்துக்குள்ள என்ன உண்டாக்கணும்? உங்களுக்குள்ள என்ன உண்டாக்கணும்? ஜெப சிந்தை உண்டாகணும். அல்லேலூயா. என்ன உண்டாகணும்? ஜெப சிந்தை. 2வது எப்படி ஜெபிக்கணும்? வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன ஜெபிக்கணும்? தேவனை உயர்த்தி ஜெபிக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வீட்டில் இப்படிதான் ஜெபிக்கணுங்கிற ஒரு ரோல் மாடலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இனிமே நீங்க இப்படிதான் ஜெபிக்கணும். எடுத்தோன்ன பிரச்சனையை சொல்லக்கூடாது. எடுத்தோன்ன சொல்லக்கூடாது, ஐயோ அவன் அடிக்க வந்துட்டான், ஐயோ அவன் இப்படி வந்துட்டான், ஐயோ எனக்கு அது ஐயோங்கிற வார்த்தையை விட்டுருங்க. முதல்ல அவரை உயர்த்துங்க. அல்லேலூயா. மூன்றாவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? அடுத்தது வாக்கு, நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை என்ன பண்ணணும்? சொல்லணும். நீங்க தானே சொன்னீங்க எப்படி இந்த பிரச்சனை வரலாம், ஏன் இந்த சூழ்நிலை வரலாம், நீங்க நடத்துங்கப்பா, என் ஜெபத்தை கேட்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன். தைரியமா பேசுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் வந்து அவன் தைரியமா பேசலாம். அல்லேலூயா. 4வது காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன பண்றான்? ஆலயத்துக்குள்ள வந்து என்ன பண்றான்? தன்னை தாழ்த்தி தேவனை சார்ந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. தன்னை தாழ்ந்து தேவனை சார்ந்து. அடுத்தது என்ன நடக்குது? தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அடுத்தது என்ன பண்றாருங்க? தேவன் பேச ஆரம்பிக்கிறான். தேவன் பேசின உடனே என்ன ஆச்சுங்க? வேகமா வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் வசனம் என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வார்த்தை யோசபாத்து நம்பினா. அடுத்து ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் பேசுனதுக்கு அப்புறம் என்ன எதை அறிக்கையிடுறான்? விசுவாச அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா. 20:20 வாசிங்கன்னா விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. அடுத்தது 20:21 வாசிங்கன்னா விசுவாசத்தை அறிக்கையிட்டோன்னு வித்தியாசமான திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அடுத்தது என்ன பண்றாருங்க? வித்தியாசமான திட்டத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? உன் பிரச்சனை முடிவுக்கு ஒரு ஆராதனையை கர்த்தர் காட்டுகிறார். அல்லேலூயா. நல்லா துதிச்சு பாடு. உன் வீடு முழுவதும் ஜெப சிந்தை வந்த உடனே அடுத்தது உன் வீடு முழுவதும் அடுத்தது என்ன வரணும்னா துதியை எழுப்பு. அல்லேலூயா. அடுத்தது என்னத்தை எழுப்பு? 21ஆம் வசனம் துதியை எழுப்பு. துதியை எழுப்பின உடனே 23ஆம் வசனத்தை வாசிச்சோம். கர்த்தர் செயல்பட தொடங்கினா. யார் செயல்பட தொடங்கினாருங்க? அடுத்தது 24, 25 அவர் செயல்பட தொடங்கின உடனே எதிரி தங்களுக்குள் வெட்டுண்டார்கள். 24, 25 வாசிக்கும் போது என்னை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போ என்று கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ காரியங்கள் தான். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எத்தனை நாள் நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் ஜெபிக்கிறான், அடுத்த நாள் ஆசீர்வாதத்தை காண்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்கிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், இன்னைக்கு நீ ஆயத்தப்படு, நாளைக்கு நீ அற்புதத்தை பார்க்க போற. விசுவாசிக்கிற அத்தனை பேர் அப்படியே எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிற அத்தனை பேர் அப்படியே எழுப்பி நின்று தேவ சமூகத்துல, எல்லாரும் தேவ சமூகத்துல, எல்லாரும் தேவ சமூகத்துல, எல்லாரும் நீங்களா கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போறீங்க. அப்பா, இப்பேற்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா. ஆனால் நாங்கள் அதை அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியாமல் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க. எங்கள் பிரச்சனையை மாத்திரம் நாங்கள் சொல்லி 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 உங்களை துக்கப்படுத்தினது போதும். இனி எங்கள் ஜெப முறைகள் எல்லாம் மாறட்டும் ராஜா. எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாருமே நீங்கள் தான் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிற எல்லா காரியத்துக்கும் கண்களை மூடுங்க. பகலெல்லாம் முதல்ல கண்களை மூடுங்க. எல்லா கண்களையும் மூடுங்க. எல்லா கண்களையும் மூடி இப்போ தேவனுடைய சிந்தைக்குள்ள அப்படியே வாங்க பார்க்கலாம். எல்லாரும் 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 ரீபாகதனமா சந்தர பரா கலகதனா ரியந்தர எல்லா கண்களையும் மூடி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். உரபல் கதாட ரியந்தர பரா கலகதனா ரியந்தர பரா கல்ப தூணமே சந்தர பரா கலகதனா ரியந்தர பரா கல்ப எல்லாம் நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். எஸ் டாடி, எஸ் டாடி. ರಿಯಂತರ ಬರ ಕಲ್ಬದು ನಮ ಶಂತರಿಯ ರೀಬದಾಡ ರೀ ಕಲ್ಬದು ನಮ ಶಂತರ ಬರ ಕಲಗದನ ರಿಯಂತರ ಬರ ಕಲ್ಬದು ನಮ ಶಲ್ಕದಿಯಾನ ರಿ ಅಲ್ಬದು ನಮ ರಿಯಂತರ ರಿಯಂತರ ಬರ ಕಲ್ಬದು ನಮ ರಿಯಂತರ ಬರ ಕಲ್ಬದು ನಮ ಶಲ್ಕದಿಯಾನಮೆ ರಿಯಂತರ ಎಲ್ಲರೂ ಜಬಿಂಗ ಪಗಲ ಎಲ್ಲರೂ ಜಬಿಂಗ ಉರಬಲ್ಕ ದಾಡ ರಿಯಂತರ ಬರ ಕಲ್ಬದು ನಮ ಶಂತರಿಯ ರಿಯಂತರ ಬರ ಕಲ್ಬದು ನಮ ಜಿ ಅಂತರು உரபல்க தாட ரியந்தர பரா கல்பது நம ஷே. கொஞ்ச நேரம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் விட்டு கொடுங்க. எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கார். எல்லாரும் இதே எஸ் டாடி, எஸ் டாடி ரீபாகத நம ஜே ரியந்தர பரா கல்பது நம ஷே ரியந்தர பரா கல்பது நம ஜே இப்பதாட ரீ கல்ம தூணமா சந்தரி. அப்பா பார்த்து சொல்லுங்க. அங்க ஜெபிக்க தொடங்க போகிறோம். அங்க துதிக்க தொடங்க போகிறோம் ராஜா. ரீபா காதா ரேபே ரியந்தரே ரீபரா கல்ப தூணமா ஜே ரியந்தர பரா கல்ப ದೂನಮೆ ಶೇ ರೀಬರಾ ಕಲ್ಪ ದೂನಮ ಸಿಯಂತರೆ ಈಬದಾಡ ರೀ ಕಲ್ಮ ದೂನಮ ಶಲ್ಕ ದಿಯಾನಮೆ ರಿಯಂತರ ಬರಾ ಕಲ್ಪ ದೂನಮ ಶಲ್ಕ ದಿಯಾನಮೆ. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். எல்லாரும் சோர்த்துறோம். அசைவாடு மணலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாரும் சேர்த்து அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலை. எலியாவின் தேவன் எல்லாரும் சேர்ந்து
எல்லாம் இந்த ஜப பாடல பாடுங்க, எல்லாம் இந்த ஜப பாடல பாடுங்க. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடு மணலாக்கு எல்லாரும் ஜெபிப்பதற்காக, அசைவாடு துதிப்பதற்காக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் ஆமென் 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 அவர் தலை அசைப்பா, நெருப்பாயிரங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவா. ஆவியே எல்லாரும் கைகளை தட்டி அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி காலையே. எலியாவின் தேவனே இறங்கிடும் அசைவாடு மணலாக்கு எங்கள் அக்கினி. எல்லாரும் கேளுங்க. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன், வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலையை நோக்கி குதித்தால் ஆமென் ஆமென் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே எல்லாரும் சேர்ந்து ஆவியே ஆவியே அசைவாடு அனலாக்கு எங்கள் ஆமென் 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 அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி காலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவன் ஜெபித்து துதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரே செயல்படுகிறவராய் இருக்கிறார். தேவனே நீர் செயல்படுவீராக, ஒவ்வொரு மத்தியிலே கர்த்தர் நீர் செயல்படுவீராக. தகப்போடு வார்த்தையின்படியே வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தர் செய்வீராக ராஜா. ஒரு ரேபே காதா ராபா ஒரு ராசா பாதாரே ஒரு பால தாடர் யாந்தரா எஸ்ஐடி 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 அத்தாவே உடைய கிருபை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும் ராஜா. எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக, எல்லாம் வெளியேறட்டும் ராஜா. இனி ஒரு புதிய தொடக்கத்தை ஒவ்வொருவரும் பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுக. ஒரு ராபா காதா ராபா சொல்லுங்க. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, ஆமென் முன்னடப்பே அழைத்தவர். எல்லாரும் சொல்லுங்க. அழைத்தவர் தர நடக்கும் ஆவியே ஆவியே. ஆமென் ஆமென் ஆமென். பாடுகிற யாவர் மேலே உடைய மகிமை இறங்கி வருவதாக, உடைய மகிமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு மேலும்
கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒவ்வொரு விடுதலை, ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பழைய காரியம் இல்ல, ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், ஒரு ஜெயம் உண்டாவதாக. அல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு கைகளை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் தேவ உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் நிறைவாய் கொடுக்கிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர். ரியாத்தர பராக்கல் பதுனமா ரேவே ஹதனமா ஷல்கதியோனமே. அப்பா பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து பயந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. இனி நாங்க பிரச்சனைக்கு சவால் விட போறோம் ராஜா. யோசபாத்தை போல ராஜா, யோசபாத்தை போல தகப்பனே. பிரச்சனையை பார்த்தோன்னா அவன் பயந்தா, ஜப திட்டத்தை அறிவிச்சான் தகப்படே ராஜா. உம்மை உயர்த்தி ஜபித்தான் தகப்படே ராஜா, உம்மை உயர்த்தி ஜபித்தான் தகப்படே ராஜா. வாக்கு தத்தத்தை பிடித்து ஜபித்தார் தகப்படே ராஜா. ஆண்டவரே தன்னை தாழ்த்தி உம்மை சார்ந்து ஜபித்தார் தகப்பனே. நீங்க பேசினீங்க தகப்படே. ஆண்டவரே யோசபாத்து பிரச்சனை அது உங்க பிரச்சனையாய் மாறினது ராஜா. யோசபாத்தை நோக்கி வந்த காரியங்க அது உம்மை நோக்கி திருப்பப்பட்டது ராஜா. ஏன்னா உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, எந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது ராஜா. சொல்லுங்க, இதுவரைக்கும் இருந்த எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இனி அது உங்ககிட்ட திருப்பி விடுகிறோம். எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்கப்பா. எங்களுக்கு பலன் இல்லப்பா, எங்களுக்கு பலன் இல்ல தகப்பனே, எங்களுக்கு பலன் இல்லப்பா. எங்க கண்கள் உண்மையே நோக்கி பார்க்குதுன்னு சொல்லுங்க. உங்க குடும்ப பிரச்சனை, உங்க வாழ்க்கை பிரச்சனை, பண பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனைன்னு சொல்றீங்களா? உங்க கண்கள் அவரே நோக்கி பார்க்கட்டும். நீங்க அறிக்கை எடுங்க, இனி என் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கும் ராஜா. மனுஷனை பார்த்த நாட்கள் போதும். அவனை இவனையும் பார்த்து என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முடிவும் வரலப்பா. வட்டிக்காரனையும் கடன்காரனையும் ஆண்டவரே அப்ப இவன் கொடுப்பானா, அவன் கொடுப்பானா, இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க அப்பா பார்த்து சொல்லுங்க. அதுக்காக நான் துக்கப்படுறேன்ப்பா. இவ்வளோ பெரிய தெய்வம் நீங்க இருக்கும்போது இவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க மனுஷனை பார்த்ததுக்காக எங்களை மன்னிங்கப்பா. இதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நோக்கி நாங்களும் வருகிறோம் தகப்பனே. இனி யுத்தம் எங்களுடையது அல்ல, இனி யுத்தம் உங்களுடையதப்பா. எங்க வேலை செபிப்பது, வாக்குத்தத்தத்தை பிடித்து செபிப்பது, தாழ்த்தி செபிப்பது தகப்படே ராஜா. உங்க சத்தத்தை கேட்டு அதை நான் நம்பி விசுவாசித்து அதை அறிக்கைட்டு நாங்கள் துதிக்கணும் ராஜா. அடுத்தது எங்களுக்கு நீங்க கொடுக்கிற வேலை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போ ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போ. எஸ்டாடி கல்லறை பூமியா இருந்தாலும் அப்படின்னா அங்க யாருமே வரமாட்டாங்க. அந்த இடம் புறக்கணிக்கப்பட்ட இடம். அங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவர். அங்கிருந்து இந்த உலக செழிப்பான இடத்தை பார்க்குது. ஆனா என் தேவன் அப்படி அல்ல. அது கல்லறை பூமியா இருந்தாலும் அங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஓ வேலை ஸ்தலம் உனக்கு நெருக்கடியா இருந்திருக்கலாம், ஓ வேலை ஸ்தலம் உனக்கு போராட்டமா இருந்திருக்கலாம், சில நேரத்தில் உன் குடும்பம் கூட உனக்கு போராட்டமா இருக்கலாம், உன்னுடைய பகுதி எல்லாம் உனக்கு ஒரு போராட்டமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அங்கிருந்து நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், அங்கிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். உன் எதிரிகள் மடங்கடிக்கப்பட்டு விழுவதை நீ பார்ப்ப. ஓ இந்த மாசத்துல ஓ எதிரிகள் மடங்கடிப்பட்டு விழுவதை நீ பார்ப்ப. ஓ எதிரிகள் இதுவரைக்கும் உனக்கு எதிராக நின்றவர்கள் கொக்கரித்த அத்தனை பேத்திய இந்த 10வது மாதத்துல கர்த்தர் மடங்கடித்து விழ செய்வா, கர்த்தர் மடங்கடித்து விழ செய்வா. உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா, உனக்கு நன்மையை கர்த்தர் கொடுப்பா. நீங்க செய்ய வேண்டியதை செபித்து துதித்து கர்த்தருடைய வார்த்தையை பிடிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களப்பா நீங்க எங்களோடு பேசி இருக்கிறீங்க. நாங்க கீழ்ப்படுகிறோம், நாங்க கீழ்ப்படுகிறோம். இனி நாங்க செயல்பட தொடங்குறோம். யோசபாத்தை போல நாங்க செயல்பட தொடங்குகிறோம்ப்பா, தொடங்குகிறோம். எங்களுக்கு நீர் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம். இது வரைக்கும் அதை இழந்தது போதும்ப்பா. இதோ எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி 2 கைகள் அப்பாவை மகிமைப்படுத்துவதற்காக யாரையும் பார்க்கக்கூடாது, நீங்க யாரையும் பார்க்கக்கூடாது. எஸ் டாடி, எஸ் டாடி, அல்மா அஸ்ஸி அந்தர பராக்கலகதனா. எஸ் டாடி, வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு.
நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உங்க வாழ்க்கையில் அதெல்லாம் செய்யதான் இன்னைக்கு கர்த்தர் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். வந்து அத்தனை பேர் ஒப்பு கொடுக்குற அத்தனை பேரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கண்ணை மூடுங்க, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறேன், நான் ஜெபத்தை மறந்துட்டேன்ப்பா ஆண்டவரே, உடைய வார்த்தையை மறந்துட்டேன், விசுவாசத்தை விட்டுட்டேன் ஆண்டவரே, துதியை விட்டுட்டேன், சபை ஆராதனைகளை விட்டுட்டேன். ஆனால் நீ அப்படி இருக்க போகிறது இல்லை. இதோ என்னை நான் உண்மையை சார்ந்து கொள்கிறேன்னு சொல்லுங்க. எங்களை நல்ல கையை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்கள. அல்ல யாருக்காக கையை உயர்த்துறீங்க? அவருக்காக தானே. எவ்வளோ நேரம் நம்மளோடு பேசினாரு, எவ்வளோ நான் செய்ய போகிறது இதுதான் உங்கள்கிட்ட கர்த்தர் திட்டமாக விலக்கி காட்டினாரு. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா யோசபாத்துக்கு மாத்திரம் நீங்க தேவன் அல்ல, எனக்கு நீங்க தேவனா இருக்கிறீங்க. அப்பா யோசபாத்து பிரச்சனையை மாத்திரம் நீங்க மாத்த போறது இல்ல, ஏன் பிரச்சனையை மாத்த நீங்க வல்லவரப்பா. யோசபாத்துக்கு மாத்திரம் யுத்தம் பண்ணுகிற நீர் அல்ல, எனக்காக நீ யுத்தம் பண்ணுகிறவரப்பா, எனக்காக யுத்தம் பண்ணுகிற. யோசபாத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க. நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எங்க எனக்கு எதிராய் வந்து கூடினார்களோ அதே இடத்துல ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு போக போறீங்க. உன் வீட்டுக்கு முன்னாடி அநேகர் வந்து நின்று உன்னை அவமானப்படுத்த வந்திருக்கலாம். உன் வீட்டுக்கு முன்னாடி, உன் வேலை ஸ்தலங்களில், நீ படிக்கிற இடத்துல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, அநேகர் வந்து உன்னை அவமானப்படுத்த நினைக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாத, அதே இடத்துல ஆசீர்வாதத்தை அள்ளும்படியாக போதுங்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை அழகு பார்க்காம கர்த்தர் விட மாட்டாரு. அழகு பார்க்காம கர்த்தர் உன்னை விட மாட்டாரு. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க, கீழ்ப்படுகிறோம். நிறைய வார்த்தை கேட்டு அதை செய்யாம போயிட்டீங்க. இந்த 10வது மாதம் இந்த முதல் வாரம் அவங்களோட பேசி தயவு செய்து ஜெபத்தை தொடங்குங்க, ஜெபத்தை அறிவித்து ஜெபிக்க தொடங்குங்க. கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொள்ளுங்க, துதிக்க தொடங்குங்க. கர்த்தர் மற்றது எல்லாத்தையும் பார்த்து கொள்வா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்காக அவர் செய்கிறார். அன்றைக்கு யோசபாத்துக்காக செஞ்ச தெய்வம் இன்றைக்கு உங்களுக்காகவும் செய்கிறார். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீ எதிர்பார்க்கிற, ஆனா உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறா. உன் மூலியமா கர்த்தர் தீவிரமான ஒரு ஜெப அக்கினியை கர்த்தர் கொண்டு போறாரு. இங்க இருக்கிற சிலருக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மேல ஒரு தீவிரமான ஒரு ஜெப அக்கினியை கர்த்தர் போட விரும்புகிறார். தீவிரமான ஒரு ஜெபாக்கினியை கர்த்தர் போட விரும்புகிறார். உன் நிமித்தம் அநேக இடங்கள் தீப்பிடித்து எரிய போகிறது. ஜெபாக்கினியினால தீப்பிடித்து எரிய போகிறது. ஒரு ஜெபாக்கினியை கர்த்தர் போட விரும்புகிறார். ஒரு ஜெப தாக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உன் மூலியமாக பெரிய மாற்றங்கள் வருகிறது. உன் எல்லைகளுக்குள்ள போராடுகிற சத்துருவை அழிக்கிற சந்ததிகளாக கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். அநேக ஜனங்களை மீட்கிற ஒரு கருவியாக கர்த்தர் இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பாவத்துக்கு சவால் விட்டு பாவத்தில் விழுந்து கிடக்கிற அநேகரை மீட்கிற ஒரு சந்ததிகளை திருச்சபையிலிருந்து கர்த்தர் எழுப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வருவதற்காய் நன்றி அப்பா. இந்த 2 ஆசீர்வாதத்தை என் ஜனத்துக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துக்கொண்டே நன்மை உண்டாகட்டும். திருவிருந்து பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் திருவிருந்துக்காக ஆயத்தமாகலாம்.